பேசுறீங்களா? இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா நான் பிரகாஷ் அண்ணாட்ட இருந்து இத எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன் என்னாச்சு? ரொம்ப பார்ஷியாலிட்டிண்ணா. வெரி வொர்ஸ்ட். சரி ரைட் ஓகே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் அப்டேட்ல போயிருவோம். ஃபுல் சினிமா அப்டேட்லயே போவோம். இருக்கட்டும்மா. எப்படி இருக்கட்டும்னு நீங்க சொல்லலாம். அட சொல்லலாம். அப்புறமேட்டு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் சொல்லிருங்க. எனக்கு என்ன அப்டேட் அந்த அப்டேட் சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் நீங்க என்னன்னு சொல்லுங்க. நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க டைட்டில்ல எம்புரான் ஹேஷ்டேக் போடலையே. நீங்க தமிழுக்கு இல்ல மட்டும் இல்ல முக்கியத்துவம் குடுக்காம போட்டுருக்கீங்க. புரியுது. ஆனா என்னன்னா தமிழ் சினிமால ஒரு பெரிய படம் வரும்போது அந்த படத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருப்போம் எல்லா படமும். இந்த படம் நேற்று பேசாத ஆரம்பிக்கும் போது பக் ஆகி கட் ஆயிருச்சு. சரி ரைட்டு இன்னைக்கு அதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு போட்டிருக்கேன். ஏன்னா இது தமிழ்ல ஒரு பெரிய படம் இல்ல. நான் பக்கத்துல எம்புரான் சேர்க்கலாம் தான் பார்த்தேன். தெரியலையே. இல்ல பரவாயில்ல. அது ஆயிருங்க கடைசி நேரத்துல ஆயிரும். அது பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா இப்போதைக்கு அந்த படத்தை நம்ம பேசாம இருக்கக்கூடாதுக்காக தனியா எடுத்து போட்டுக்கிட்டேன் அவ்வளவுதான். ஏன்னா வீரதேசனை பத்தி ஏன்னா எல்லா பெரிய படங்களை பத்தி அந்த ரிலீஸ்க்கு முந்தின நாள் வந்து ஹைப்பை பத்தியோ இல்ல வந்து அந்த படங்களை 9 பத்தி நிமிஷம் எக்ஸ்பெக்டேஷன் பத்தி வந்துருமா எல்லாம் ப்ரோ? பேசுறோமோ இல்ல அதை பத்தி பேசுவோம். அதை பத்தி பேசுவோம் டீட்டெயிலாக பேசுவோம். அதுக்கு நடுவில் வந்து அந்த இந்த இது மாதிரி வந்து டைட்டில் ஏன் தமிழ் படங்கிறனால இதை வச்சிருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம். வேற ஒன்றும் இல்லை. பாகுபாடுலாம் கிடையாது. சரி இன்னைக்கு வந்து அப்டேட்லாம் பரணி சொல்லிருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலராக அது என்ன பிரச்சனை என்ன ஏதுங்கிறத அப்புறமேட்டு பேசுவோம். ஓகே. இன்னைக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துச்சு. அதுல வந்து மேஜரா ஒரு 3 படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தொடரும் மோகன்லால் ஃபிலிமோட ட்ரெய்லர். அதே மாதிரி ஆலப்புழா ஜிம்கானா நஸ்லின் படம். மம்முட்டியோட பசுக்கா இந்த 3 படத்தோட ட்ரெய்லருமே வந்துச்சு. அதே மாதிரி நானியோட த பேரடைஸ் அது வந்து மார்ச் 26, 2026 ரிலீஸ் ஆகுது. மார்வெலோட ஒரு பெரிய அப்டேட் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். ஈவெண்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ராம் சரணோட 16th ஃபிலிம் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு காலையில் 9:09க்கு ரிலீஸ் ஆகுது. புச்சி பாபு சனா அவர் தான் டைரக்டர். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில். பிரதீப் ரங்கநாதன் அடுத்த ஃபிலிம் கீர்த்தீஸ்வரன் அவர் கூட பண்ணுறாரு. அதோட பூஜை செரமனி அண்ட் ஃபர்ஸ்ட் ஷாட் அது வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாய் அபிங்கர் அவர் தான் மியூசிக் பண்ணுறாரு. மமிதா பைச்சு தான் வந்து ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. அதேமாரி பேட் கேர்ள் ஃபஸ்ட்டு சிங்கிள் வருதுன்னு சொன்னோம். பட் ஆனால் வந்து போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு. பாரதிராஜ் அவர்களோட சன் வந்து இறந்து போனதுனால அந்த ஒரு நியூஸ்னால அவங்க தள்ளி வச்சுருக்காங்க. மேட் ஸ்கொயர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். அதேமாரி குட் பேட் அக்லி அவர் ப்ரொடியூசர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து மோஸ்ட் ஹைட் ஃபிலிம் தமிழ்நாடு குட் பேட் அக்லி தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். ஏதாவது மிஸ் ஆயிருந்தா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அந்த வீரதீர சூரன் கேஸ் இஷ்யூ என்னாச்சு ப்ரோ? சால்வா? ஆஸ் ஆஃப் நோ சால்வ் ஆகலை. இல்லை அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. சால்வ் ஆயிருங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு இதான் கேஸ் போட்டுருக்குறாங்க. படம் நாளைக்கு காலைல 10 மணி வரைக்கும் படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இடைக்கால தடை போட்டிருக்கிறாங்க. நடுவுலயே வந்து அவங்க 2 பேரும் சமரச பேச்சுவார்த்தை வந்தாங்கன்னா நைட்டே முடிஞ்சிடும். ஏன்னா இவ்வளோ தூரம் அவங்க ப்ரொமோஷன் தனியாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ப்ரொமோஷன் டூர் போயிட்டு இருக்காங்கிறப்ப அதை வந்து சக்குன்னு மிஸ் பண்ணிட மாட்டாங்க. கண்டிப்பாக நடக்கும். படம் வந்து வந்துடும். என்ன ஒன்று காலையில் 9 மணி ஷோ வருமா அப்படிங்கிறது நைட் எவ்வளோ சீக்கிரத்தில் பேச்சுவார்த்தை முடிக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு வந்துடும். ஏன்னா வந்து இதை விட்டு அவங்களுக்கு டேட் இல்லைன்னா சேட்டலைட் ரைட்ஸ் விற்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேகமாக வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ பல படங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா சேட்டலைட் ரைட்ஸ் விற்கல. பல படங்கள் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து பல முன்னணி நடிகர்கள் படத்துல இருந்து வளர்ந்து வர நடிகர்கள் வரைக்கும் நிறைய பேத்துக்கு வந்து சேட்டலைட் ரைட்ஸ் விற்கல. அதுதான் இந்த பஞ்சாயத்து. இந்த படமும் அந்த ஒரு பஞ்சாயத்துல ஒரு ஃபைனான்சியல் சொல்லி மாட்டிக்கிச்சு. வந்துடும். ஆனா படம் வந்துடும். அதாவது டியர் ரிலீஸோ இல்லை ஓல்டு வைட் ரிலீஸே அந்த 10 மணிக்கு மேலே தானா? இல்லை இப்போதைக்கு தமிழ்நாடு மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னன்னா வேர்ல்டு வைடு கணக்கு தான் அது. ஆனால் நைட்டுக்குள்ள பஞ்சாயத்தை முடிச்சிடாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பிஏ வந்து அந்த டீம்ல வந்து சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனை கிளியர் ஆயிரும். ஓகே. அப்போ நாளைக்கு எத்தனை மணிக்கு போறீங்க? எனக்கு 10 மணிக்கு ஷோ.
காலையில 9:45 பிவிஆர்ல ஆமா. ஸ்டார்ட் ஆகும். என்ன நான் வந்து சொன்னீங்க? காலையில 11 மணிக்கு வந்து வீரதீரசுரன் புக் பண்ணியிருக்கேன். மதியானம் 2:35க்கு லூசிஃபர் 2 எம்புரான் புக் பண்ணியிருக்கேன். ஒருவேளை காலையில ஏதாவது பஞ்சாயத்து லேட் ஆக்கி இழுத்துக்கிட்டு இருந்தாங்க, நான் எழுந்திருக்கிற வரைக்கும் இழுத்துட்டு இருந்தாங்கன்னா அப்படியே காலை ஷோ வந்து லூசிஃபர் 2 புக் அப்படியே மாற்றி போயிடுவேன். நானும் அப்படிதான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த பிரச்சனை போனங்காட்டி அப்படியே ரெசிப்ரோக்கலா ஃபர்ஸ்ட் எம்ரான் போயிட்டு அதுக்கப்புறம் வீரதீரசுரன் போகணும்னு பிளான் பண்ணிட்டேன். சரி ரைட்டு. ஸ்பீக்கரில் உள்ளவங்க நீங்கள் வந்து இந்த படத்து மீதான எதிர்பார்ப்பை பற்றி சொல்லுங்க. ஸ்ரீதர் பிரகாஷ் ப்ரோ, அப்படிங்கிறவர் சொல்லுங்க. ஸ்ரீதர் சொல்லுங்க. ஒரு ஆஃப் டாபிக் கேள்விதான், கேட்கலாமா? கேளுங்க. டெய்லி அப்படிதான் ஆஃப் டாபிக் வந்துருது. ஆனால் ஏதோ கண்டென்ட்டே மாறிடுது. ப்ரோ இன்னைக்கு ஒரு எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். ஃபன்னான கேள்விதான் ப்ரோ கேளுங்க கேட்கலாமா? கேளுங்க. டாபிக்கா இருந்தா பரவாயில்ல, வலை பேச்சுன்னு ஒரு ஆரம்பிக்காதீங்க. ஆர்யா படத்துல வர ஃபேமஸான டைலாக்ல 3 படம் இருக்கும். ஆர்யா அந்த படம் பேர் சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க. ஃபேமஸான டைலாக் முந்தா நேத்து கூட ஃபன்னுக்கு யூஸ் பண்ணாங்க நம்ம ஸ்பேஸ்லயே. 3 படத்தோட டைட்டில் இருக்கும். விஜயகாந்த் படம், கமல் படம், அப்புறம் வந்து அஜித் படம். புரிஞ்சுதா ப்ரோ? புரிஞ்சுது. சொல்றீங்களா யாராச்சும்? இல்ல இன்னொரு க்ளூ தரட்டுமா? இல்ல கேள்வி கேட்குறீங்க. அதாவது என்னன்னா ஆர்யா படத்துல வர டைலாக்ல 3 ஆர்யா படம். ஆர்யா படத்துல வர டைலாக்ல 3 படத்தோட டைட்டில் இருக்கு. அதானே சொல்றீங்க? ஆமா ப்ரோ, அது ஃபேமஸான டைலாக். விஜயகாந்த் படம் ஒண்ணு, அஜித் படம் ஒண்ணு, கமல் படம் ஒண்ணு. ஒரே ஸ்ட்ரெச்ல அந்த டைலாக். சந்தானம் நடிச்சிருப்பாப்புல ஆர்யா கூட. இது பெஸ்ட் க்ளூ தான். இதுக்கு மேல ஈஸியா விடாமுயற்சி ரூப வெற்றி. இனி மதியம் தான் அந்த காமெடி பார்த்தேன். சரி ஸ்பேஸ்ல வந்து கேட்கணும்னு நினைச்சேன், அதான். ப்ரோ இன்னைக்கு மேட்ச் இது போட்டிங்களா? டீம் போட்டிங்களா? இல்ல மேட்ச் அப்புறமேட்டு பேசுவோம். ஏன்னா நம்ம டெய்லி வந்து சினிமாவை பத்தி பேசணும். நம்ம நிறைய அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு 2 நாளா. தூக்காதீங்க ப்ரோ, நான் கடைசி அட தூக்கலாம் மாட்டேங்க. யாருமே ஸ்பீக்கர் விட்டு தூக்க மாட்டாங்க. சினிமாவை பத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கடைசியா நம்ம ஐபிஎல் பத்தி பேசுவோம்னு சொல்லி சொன்னா நேரத்தை பக்காய் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சினிமாவை பத்தி வந்துருவோம். இன்னைக்கு வந்து மெயினா வந்து நாளைக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த 2 படத்தை பத்தி எதிர்பார்ப்பு என்ன, எந்தெந்த படம் புக் பண்ணிருக்கீங்க, எந்தெந்த படம் பார்க்கலான் இருக்கீங்க, எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு, அது ஏன் இருக்கு, அதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரோ நானும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸ்ரீதர் 2 நாளைக்கு முன்னாடி டைம் பாஸ்ல பேசுனீங்களா ப்ரோ? ஆமாமா தல. சூர்யாவை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. நாங்க சூர்யா ஃபேன்ஸ் யாரும் கவலைப்படல. நீங்களும் அங்க நீங்க அஃபென்சிவா பேசணும்னா அங்க வாங்க. நான் இங்க டீசென்ட்டா பேசணும்னு நினைக்கிறேன். அப்படி விட்டு நான் இங்க சொல்லிடுறேன். அங்க என்னால முடிச்சிருக்க முடியாது. நான் ரெக்கார்டிங் தான் கேட்டேன். போன ஆட்சியில வாய் திறந்தாரு, இந்த ஆட்சியில அமைதியா இருக்காரு. நீங்க தான் ரொம்ப சூர்யாவே வாங்க ப்ரோ தைரியமா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இங்க பேச முடியாது உங்களால. நான் பேசினேன்னா அப்புறம் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு எல்லாரையும் பேசுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ரொம்ப சூர்யாவை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னேன். நாங்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படல. அவரு பயப்படுறாருன்றதுதான் சொல்லிட்டு இருக்கோம். நான் ஒண்ணு கேட்கறேன். இப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு அரசியல் பேசுறீங்க, இன்னொன்னு பேசுறீங்கன்னு வச்சுங்களேன். பேசும்போதே வந்து அது காரணத்தோட விளக்கமா நீங்க வந்து அது டீட்டெயிலா சொன்னா பரவாயில்ல. அது என்ன இது சொல்ற மாதிரி மிரட்டுற மாதிரி அங்க வாங்க, அந்த ஸ்பேஸுக்கு வாங்க, இந்த ஸ்பேஸ் இது கிடையாது, அப்படி அது தப்பு தானே. அது அவர் அஃபென்சிவா பேசலையே. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா சூர்யா ரசிகர்கள் அவரோட கமெண்ட் சூர்யா ரசிகர் சொல்ல வர்றாரு என்னன்னா, நீங்க வந்து சூர்யா பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்களா, அப்படியே கவலைப்பட வேணா, சூர்யாவோட மார்க்கெட்டை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு. அவர் அஃபென்சிவா சொல்ல வரல. அது ஒரு உங்கள்கிட்ட வந்து நீங்க பதிலா தான் சொல்ல வர்றாரு. ஆஃப் டாபிக்கா சொல்றேன்னு சொல்லி பதிலா சொல்ல வர்றாரு தவிர நீங்க தான் வந்து சண்டைக்கு போறோம்னா இன்னும் அந்த ஸ்பேஸ்ல வாங்க அப்படிங்கிறீங்க. அதாவது ஒருத்தர் பேசும்போதே ஜஸ்ட் அப்படியே பேசும்போது ஓகே ப்ரோ அப்படின்னு சரி ரைட் ஓகே அவ்வளவு அப்படி சொன்னா பரவாயில்ல, அந்த ஸ்பேஸ்க்கு வாங்க, இந்த ஸ்பேஸ் வாங்க, இல்லைன்னா இப்படியே பேசலாம் அப்படின்னு நம்ம என்ன ஒரு ஜாலியா ஒரு ஃபன்னா ஒரு என்டர்டைன்மெண்டா நடத்துறதுக்கு தான் நம்ம ஸ்பேஸ் நடத்துறோம். எல்லா இடத்துலயுமே நம்ம ட்விட்டர் சோசியல் மீடியா யூஸ் பண்றது என்ன காரணம்? இல்ல சோசியல் மீடியா யூஸ் பண்றது இருக்குதான். சோசியல் மீடியா யூஸ் பண்றது அதுக்கு தானே. விடுங்க அவர் ஜாலியா பேச வந்திருக்காரு. விட்டு சாரி சரி ரைட். இல்ல அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது என்ன, அந்த படத்தை பத்தி தான் கேட்டாங்க. 2 படத்தை எந்த படத்தை எதிர்பார்க்குறீங்க, என்ன படத்தை பத்தி சொல்லுங்க கேட்போம். சொல்லுங்க. சொல்லி முடிச்ச அப்புறம் நம்ம இன்னைக்கு வந்து 3-4 ட்ரெய்லர் வந்துருச்சு. எல்லா ட்ரெய்லருமே நீங்க நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை பத்தியும் பேசுவோம். ஆனா எனக்கு வந்து எம்புரான் தான் நான் பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா லூசிஃபர் நான் நேத்தா பார்த்தேன்.
நீங்க 2 நாளா ஸ்பேஸ்ல நான் ஸ்பேஸ் ரெகுலரா கேட்பேன். நான் சொல்லியிருக்கேன்ல, நீங்க இந்த வயல் பாரி சொல்றதெல்லாம் சொல்லியிருக்கேனே. ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. அதே மாரி இந்த 2 நாளா உங்களால தான் வந்து எம்புரான் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு எனக்கு. லூசிஃபரே நேத்து அதனால தான் பார்த்தேன். உண்மையிலேயே நல்ல கிளாஸா இருந்துச்சுண்ணே. நாளைக்கு கண்டிப்பா அதான் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வீரதூர சீரன் வந்து எனக்கு மட்டும் இல்ல, பெருசா டிக்கெட் அந்த அளவுக்கு போடலன்னு நெனைக்கிறேன். எனக்கும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லண்ணே. அதான் நம்மளோட அபிப்பிராயம். ஓகே ஓகே. மற்றவங்க ஸ்பீக்கர் உள்ள மற்றவங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ப்ரோ. பரணி இப்பதான் வீர தீர பரணிட்டே சூரன் ஆரம்பிப்போம். தான் ப்ரோ. ரைட் ஓகே. நீங்க சொல்லுங்க மாவீரன் சொல்லி ஆனா முடிச்சிருங்க. என்ன இங்க என்னால பார்க்க முடியுமா தெரியல. அதை தவிர எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. நாளான்னைக்கு தான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு சாயந்தரத்துல இருந்தா இங்க ஷோ ஆரம்பிக்குது வீர தீர சூரன். ஏன் பெங்களூர்ல எப்படி வீரதரசுரன் ரிலீஸ் ஆகல? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரிலீஸ் ஆகுதுண்ணா. நான் தான் அங்க இல்லையே. ஈவினிங் ஓ நீங்க ரைட் 250 புரியுது இப்போ புரிஞ்சிச்சு. ரைட் பரணி நீங்க சொல்லுங்க. 6 மணிக்கு வந்து வீரதரசி இது லூசிஃபர் புக் பண்ணிட்டீங்க, நாளைக்கு போறீங்க. ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எப்படியும் ஒரு 9 மணிக்குள்ள எதிர்பார்க்கலாம். நீங்க சொல்றத வச்சுதான் நீங்க வந்து திடீர்னு நான் நான் முழிச்சுக்கிட்டே பிரகாசனா இருப்பேன். சூப்பரா ரெஃப்ரெஷ் இல்ல பண்ணிட்டே நான் இருப்பேன். பிரகாசனா இல்ல பரணி போன் அடிச்சு பிரகாசனா படம் வேற லெவலா இருக்கு, பயங்கரமா இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் இதை பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அப்படியே 11 மணிக்கு மெகா ஸ்டார்ல அப்படியே உள்ள பூந்துருவேன். எம்புரானுக்கு இது ரிலீஸ் ஆகுது ஆகாத பஞ்சாயத்துலாம் விட்டுட்டு அதுக்குள்ள போயிடுவேன். பரணி ஆனா ஓகேண்ணா பார்க்கலாம், ஒன்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ரெகுலர் வன்மத்தை மோகன்லால் படத்தை கொட்டுவார்ல அது மாதிரி கொட்டிட்டாரு அப்படின்னா ரைட் ஓகே. நம்ம வீரதீரசரனை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லூசி எம்பரான மாதிரி 2:30 பொதுமே புக் பண்ணபடியே பார்த்துக்கலாம். இல்ல அவ்வளவுதான். ப்ரோ, அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாரு. இன்னைக்கே பாத்தீங்கன்னா 2 ட்வீட் வந்து எலிவேஷன் ட்வீட் போட்டாரு. நாளைக்கு எதாவது நெகட்டிவா சொன்னா, நானே அந்த படத்த பயங்கரம் எதிர்பார்த்தேங்க. ஆனா எனக்கு பிடிக்கலங்க. வேணா நீங்க பழைய ட்வீட்ட செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றதுக்கு, இன்னைக்கே 2 ட்வீட் போட்டு வச்சிருக்காரு. பர்டி ப்ரோ ஸ்மார்ட் சரி மூவா? சரி ரைட் ஓகே. அதனால ஒரு ஸ்மார்ட் பரணி. சரி ரைட் நெக்ஸ்ட் வருவாங்க. நெக்ஸ்ட் யாரு சொல்லுங்க. எந்த படத்தை எதிர்பார்க்கறீங்க, ஏன் எதிர்பார்க்கறீங்க? ப்ரோ நான் சொல்றேன். அப்படியே நான் வந்துடுறேன்ல. எனக்கு வந்து 2 படமே எக்ஸ்பெக்டேஷன் தான் ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் நாளைக்கு வீரதீரசூரன் போயிட்டு அதுக்கப்புறம் தான் எம்புரான் போலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இப்ப அது ஏதோ குழப்பிட்டு இருக்கிறங்காட்டி, சரி நம்ம எப்பவும் போல எம்புரான் ஃபர்ஸ்ட் போயிரலாம். அதுக்கப்புறம் வீரதீரசூரன் போலான்னு நான் பிளான் பண்ணிட்டேன். எனக்கு எம்புரான் லூசிஃபர் படமே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அது 3 மணி நேரம் படமா இருந்தாலும், ஸ்லோவன் இதா இருந்தாலுமே, அந்த மோகன்லால் கேரக்டரைசேஷன் அதுல வர எல்லாத்துக்குமே அந்த கேரக்டரைசேஷன் பயங்கரமா பண்ணியிருப்பாரு பிருத்திவிராஜ். அதுல பார்த்தீங்கன்னா, அந்த படம் பயங்கர மாஸா இருக்கும். ஆனா, அதுல எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரே ஒரு ஃபைட் தான் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு ஃபைட் மட்டும் தான் பயங்கர மாஸா இருக்கு. மத்த எல்லாமே எலிவேஷனா தான் இருக்கும். ஸோ, எனக்கு அந்த மாரி இந்த படத்துல எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. அப்படி அந்த ஆபிரகாம் குரேஷி என்ன? இது அந்த ப்ரீக்வல் போய் சீக்வல் வருதா? இல்ல என்ன? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு பயங்கரமா இருக்கு. ஸோ, அதனால எனக்கு எம்புரான். வீரதீர சூரன் வந்து எனக்கு அந்த டைரக்டர் மேலேயே ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, அவர் எடுத்த 4 படத்துல 1 படம் மட்டும் தான் சரியா போலயே தவிர, மத்த 3 படமே பார்த்தீங்கன்னா, ஒரு கதையா பார்த்தீங்கன்னா, சித்தாவ பயங்கரமா ஒரு அத என்ன கதை சொல்லுவாங்க? ஏதோ சொல்லுவாங்கல்ல ப்ரோ. ரொம்ப கிரிட்டிக்கலான கதைய சூப்பரா ஹேண்டில் பண்ணி, எல்லாத்துக்கும் ரசிக்க வச்சாருன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி பண்ணியிருந்தாரு. சிந்து பார்த்து அத பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. அதே சேதுபதி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மாஸான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் மாரி ஒரு மூவி. அதுக்கப்புறம் பண்ணையார் பத்மினின்னு ஒரு அந்த ஓல்டு லவ் அந்த ஒர்க் அவுட் பண்ண விஷயம். ஸோ, எனக்கு இதுல அதே மாரி தான். ஒரு நல்ல கதையோட ஒரு மாஸ் ஆக்ஷன் ஃபில்ம். விக்ரம் இந்த மாரி பார்த்து நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ, அதனால எனக்கு இந்த 2 படமுமே நான் ரொம்ப எதிர்பார்ப்புல தான் இருக்கேன். ரைட் ஓகே சூப்பர். இது மாதிரி ஒரு விளக்கத்தோட சொல்லும்போது அந்த கேள்விக்கே வந்து பதில் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். அடுத்தது ப்ரோ கேக்குதா? கேட்க சொல்லுங்க பிரதர். ப்ரோ இப்போ வீரதீர சூரன் நீங்கள் நாளைக்கு ஏதோ இஷ்யூன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஆனால் 9:30க்கு புக் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் ஆகுமா ஆகாதா? இல்லைங்க பிரதர், நைட்டு அது பேச்சுவார்த்தை இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் முடிவாயிரும். நம்ம ஸ்பேஸ் முடிக்கலாட்டியுமே முடிவு வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே ஓகே. என்னோட இது வந்து வீரதீர சூரன் தான். எனக்கு அந்த எத்தனை டேரக்டர் மணி ரொம்ப பிடிக்கும். ஷோ புக் பண்ணியிருக்கீங்க? 9:30 ப்ரோ, கோயம்புத்தூர். எப்படி 10:30 வரைக்கும் எந்த ஷோவும் ஓப்பன் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். அது கோர்ட் ஆர்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் 10:30 வரைக்கும். இல்ல அதான் அதுக்கு நடுவில் வந்து இப்போ புக் ஆனா பண்ணியாச்சு, இங்க என்ன திருப்பூர்ல பண்ணுவாங்க? 9 o'clock ஓப்பன் பண்ணியிருக்காங்க ப்ரோ. இல்ல 9 ஷோ o'clock ஓப்பன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. பெரும்பாலான ஊர்ல வந்து புக்கிங் ஓப்பன் ஆயிரும், அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. படம் ரிலீஸ் ஆயிருந்தா சொல்றாங்க. இது வரைக்கும் யூஎஸ்ல மட்டும் அந்த மொதல் ஷோ, அந்த ப்ரீமியர் ஷோ இருக்குல்ல, அந்த ப்ரீமியர் முந்தா நாள் நைட் ப்ரீமியர் போடுறாங்களா, லேட் நைட்ல போடுற அந்த ஷோ மட்டும் கேன்சல் ஆகுது போல இருக்கு. யூஎஸ் ஷோ மட்டும் கேன்சல் ஆகுது. மற்றபடி எல்லா ஷோவும் இங்கே அஸ் யூஷுவல் வந்து பிளான் பண்ண மாதிரி வந்துடும் போல இருக்கு.
இல்ல பிரகாஷ் ப்ரோ, இது நார்மல் ஓகே ஓகே பஞ்சாயத்துனா வந்துடும். கோர்ட் வந்து 10:30 வரைக்கும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை இவங்க முடியாதுல்ல எப்படியும். இல்ல அதுக்கு நடுவுல வந்து இவங்க வந்து மனுதாரர் வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா அது கிளியர் ஆயிரும். ஓகே ஓகே. அது எமர்ஜென்சின்னு சொல்லி அது வாபஸ் வாங்கலாம். பட் என்னன்னா அதுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை முடியணும்ல. இவங்க வந்து பணத்தை செட்டில் பண்ணணும், இல்ல பணத்தை செட்டில் பண்றேங்கிறத உத்தரவாதத்தை ஒரு கேரண்டியா சொல்லணும். அது பல விஷயங்கள் இருக்குல்ல. அதனால ஓகே ஓகே. சரி ரைட்டு. மற்றவங்க சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ட்ரெய்லர்களை பத்தி பேசிடுவோம். இன்னைக்கு வந்து நான் 3 ட்ரெய்லர், 4 ட்ரெய்லர் வரைக்கும் வந்துச்சு. நீங்க நிறைய ட்ரெய்லர் வந்துச்சு, 4 ட்ரெய்லர் வந்துச்சு. அந்த 4ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆலப்புழா ஜிம்கானா அந்த ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இவர் தள்ளுமலா டைரக்டரோட இது. அதுக்கு நடுவில் வந்து இப்போ வந்து ஆர்ஜே விஷால் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. பர்னி அவரோட ரெக்வெஸ்ட் காமிக்குதா? அக்செப்ட் பண்றீங்களா இல்ல வேற யாருக்காவது காமிக்குதா? கொடுத்தேன் ஆனா மேல வரல. ஆனா எனக்கு லிசனரா காட்டுதுண்ணே. சரி, இன்வைட் டு ஸ்பீக் கொடுத்து பாருங்க. பிரகாஷ் ப்ரோ இல்ல சொல்லுங்க பிரதர். பிரகாஷ் ஜிபி அப்டேட் இங்க வருமா? இல்லைங்க பிரதர், இல்ல இன்னைக்கு ஒரு அப்டேட் வர வேண்டியதுதான். பட் என்னன்னா வந்து இந்த நேற்று நைட்டு வந்து இந்த மனோஜ் பாரதி ராஜா விஷயம் வந்துச்சுல, நம்மளே ஸ்பேஸ்ல பேச ஆரம்பிச்சோம். அது ஒரு இரங்கல் செய்தி. அது அதனால கொஞ்சம் நேரம் பேசலாம் நினைச்சா அப்படியே விட்டுறாச்சு. அதை ஏன்னா பக் ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. அதனால வந்து இன்னைக்கு வர வேண்டிய அப்டேட்டே வரல. அநேகமா வந்து நாளைக்கும் வராதுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இந்த நாளை மறுநாள் இல்ல இந்த வீக்கெண்டு சனி ஞாயிறு பாட்டாம் லேட் ஆகுது. அதாவது பாட்டு வந்து நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, 2 நாள் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இல்ல அது என்னன்னா அப்டேட் வந்து அபிஷியல் அப்டேட் வர்றது வெள்ளிக்கிழமை வரும் போல இருக்கு, சனி ஞாயிறுல பாட்டு வரும் போல இருக்கு இந்த முறையும். அது மாதிரி வீக்கெண்டுக்கு போறாங்க. நான் என்ன நினைச்சேன் 31 ட்ரெய்லரே வரும்னு நினைச்சேன். இப்போ அவங்க செகண்ட் சிங்கிளுக்கே 30 தேதி ஆயிரும் போல இருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஆனா அப்டேட்டுங்கிறது இந்த வீக்கெண்டு பார்ப்போம். அப்புறம் என்ன சொன்னேன், அந்த ட்ரெய்லர் ஜாலியில் ஆலப்புழா ஜிம்கானா அந்த ட்ரெய்லர் அப்படி இருந்துச்சு. அடுத்து வந்து மோகன்லாலோட தொடரும் ட்ரெய்லர். அது நான் வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு ஃபீல் குட் ட்ராமான்னு நினச்சிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ட்ரெய்லரே வந்து பாதி அப்படி தான் ஆரம்பிச்சாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் அந்த ட்ரெய்லர் ஒரு செகண்ட் ஹாஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் மோடு மாதிரி போச்சு, லேசான த்ரில்லர் மோடு. நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர் அது. அடுத்து வந்து பசூக்கா ட்ரெய்லரு. அது எனக்கு கௌதம் மேனனை தவிர அந்த ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. கௌதம் மேனனை தவிர அவருக்கு திரும்ப நம்ம ரிப்பீட்டடாக போலீஸில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அது நல்ல ஆபரேஷன் ஜாவா டைரக்டர் நினைக்கிறேன். அது அவர் தான். பர்னி எந்த படம் டைரக்டர் அவரு? ஆபரேஷன் ஜாவா இல்ல, இது தொடரும் படம் எடுத்தவர் தான் ஆபரேஷன் ஜாவாவா டைரக்டரா? ஆபரேஷன் ஜாவா, ஆமா ஆமா. அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தாரு சவுதி வெள்ளக்கா. ரைட் ஓகே. அந்த தள்ளுமலா டைரக்டரோட ட்ரெய்லரு, ஆபரேஷன் ஜாவோட ட்ரெய்லர், இந்த 2 ட்ரெய்லர் கம்பேர் பண்றப்ப இந்த பசுக்க ட்ரெய்லர் வந்து அப்படி இல்லை, எனக்கு செட் அப்படியே ஆக வகை லெவலுக்கு. ஏன்னா கௌதம் மேனங்கிற ஒரு ஃபேக்டர்னால. மற்றபடி ட்ரெய்லர் நல்லா தான் இருந்துச்சு. இந்த 3 ட்ரெய்லர். அது போக வந்து தெலுங்குல வந்து மேட் ஸ்கொயர் ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்த ட்ரெய்லர் நான் இப்ப காலையில தான் பார்த்தேன். என்ன ட்ரெய்லர்னா அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன். சின்ன பிள்ளையில இருந்து அந்த படம் தியேட்டர்ல போய் பார்ப்பேன். அந்த ஒவ்வொரு பாட்டு வரப்பையும் எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல கடைசி பாட்டு வந்து பாக்குறப்பலாம் தியேட்டர்ல மிரண்டு போயிட்டேன். 2 பாட்டு அந்த படம் பார்த்து ஞாபகம் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த லாரி பின்னாடியே போயிருக்கும் கட்டை வந்து உருண்டு விழுவும், இன்னொன்னு ஃபிளைட்டு பஸ்ல போய் இந்த பாலம் உடையும்ல அந்த மாதிரி அந்த கான்செப்ட் நினைக்கிறேன். ஆமா இப்ப இதுவும் அது மாதிரி கிட்டத்தட்ட பழத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த இப்போ வந்து ஏகப்பட்ட இந்த கோரி அதிகமா காமிக்கிறது, ஏகப்பட்ட விஷுவல் மீடியா வந்துருச்சு, படங்கள் ஏகப்பட்ட படம் பார்த்துட்டோம், எல்லாத்தையும் அதை விட கொடூரமா பார்த்துட்டோம்னாலும் இப்பயும் வந்து இவங்க அந்த கான்செப்டை வந்து நம்பி எடுக்கிறாங்க. அது பாக்குறதுக்கும் ஏதோ ஒரு வகையில எப்படியா நம்மள த்ரில் பண்ணுவாங்க. அதாவது அந்த படம் பார்க்கும்போது சின்ன டக்குன்னு ஒரு செகண்ட் அது நடக்கும்போது கண்ணை ஒரு செகண்ட் ஒரு பிராக்சர் செகண்ட் மூடுவோம்ல. அது ஒரு ஸ்டேடியத்திலேயே ஏதோ ஒண்ணு பொண்ணு ஒன்று ஆடி இருக்கும்போது ஸ்க்ரூ ஒன்று கண்டி உழுவுற மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க, ஷார்ட் ஆணி குத்துற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதெல்லாம். அதெல்லாம் வந்து அப்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்படியே எப்படா என்னடா இருக்கும். இன்னொரு இதுல வந்து அக்கு பஞ்சர் பண்ற மாதிரி முதுகு பூரா குத்தி வச்சிருப்பாங்க, அதுல இதுக்கமா இருக்கும். அதெல்லாம் அப்ப பயமுத்துற மாதிரி இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்குன்னு பாப்போம். ஆனா மேல ஏன்னா விடிஎஸ்ன்னு போட்டிருக்கீங்க? வீர தீர சூரன் அது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, அதை பத்தி பேசலாங்கிறதுக்கு அதை பத்தி போட்டிருக்கேன். எம்புரன் போடலாம்ல, ரெண்டும் சேர்த்து போட்டிருக்கலாம்ல. இது தமிழ் படங்கிறனால இதுக்கு முன்னுரிமை கொடுத்து போட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிண்ணா. மாவீரன் ஏன் வெளியே போயிட்டு உள்ள வரீங்க? வாழ்க வளமுடன் நண்பர்களே. அவரை ஏத்தி விட்டு இவர் இறங்கி போயிட்டாராட்டுக்குது. இல்ல இருக்காரு. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஆர்ஜே விஷால் ப்ரோ, நீங்க நம்ம டைம் பாஸ் பேஸுக்கு வரீங்க ஆனா பேச மாட்டீங்களா? ஏன்? இல்லங்க, அது நைட்டு தூங்குறதுனால
கேட்டு அப்படியே தூங்க தாங்க வருவேன். ஆனா பேச சொன்னா ரணகலமா திடீர்னு இருக்குமே நைட்ல ஸ்பேஸ், ரத்த பூமியாட்டு இருக்கும். நீங்க வந்து எப்படி ரொம்ப அதனாலதான் ப்ரோ சாஃப்டான நம்ம ஆளாச்சே. லைட்டா பேசினாலே ட்ரிகர் ஆயிடுவோம் ப்ரோ. நமக்கு இங்கேயே அந்த டைம் ஆனா செட் பிரகாஷ் ஆகாது ப்ரோ. அண்ணன் அவரு சண்டை வலிக்கிற மாதிரி தானே பேசினாரு. அதனாலதான் நான் வந்து இங்க வேணாம்னு நினைச்சேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல அங்க நான் வந்து சூர்யா வந்து அப்ப ஆப்போசிட் பார்ட்டியை கேட்டவரு இப்ப கேள்வி இல்ல கேட்கறாருன்னு ஓகே, அந்த சொன்னாரு. அதான் டாபிக்கே நான் சொன்னேன். வேணாம், அந்த டாபிக்கே வேணாம். அவரும் சண்டை போட உங்களை கேட்கல. அவர் என்னன்னா இல்ல விளக்கம் தான் அங்கேயே சொன்னாரு. அங்கேயே வந்து வம்பிழுக்க பார்த்தாப்புல. அதனாலதான் இங்க வேணாம், இந்த டாபிக் பொலிட்டிக்கலா வேணாம்னு விடுங்க, விட்டுட்டேன். பொலிட்டிக்கலா விடுங்க. ஹைட்டா கிண்டல் அடிச்சாரு. அப்புறம் என்ன, சூர்யா ஃபேன்ஸ்லாம் பாவம் இந்த ஹைட்டெல்லாம் நான் படமா கிண்டல் ஹிட் அடிக்கலையே. ஆகுமான்னு கேட்டாரு. ப்ரோ நான் அவ்வளோ பொலிட்டிக்கலா தான் நான் முட்டாள்லாம் இல்ல கேட்டேன். ப்ரோ, அவ்வளோ முட்டாள்லாம் இல்ல. நீங்க ரெக்கார்டிங் கேளுங்க. ரெக்கார்டிங் வளர்ச்சினப்ப நான்லாம் நீங்க ரெகுலரா சொன்னீங்க. வரால் தான், உங்களுக்கு தெரியும்ல. நானும் அடி பொலிட்டிக்கல்லாம் விடுங்க நீங்க. ஆ. இந்த படமாச்சும் ஹிட் ஆகுமா? இன்னும் 10 வருஷத்துக்கு ஃபிளாப் கொடுத்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் ப்ரோ தான் நான் சொல்ல வரேன். நீங்க சண்டை போடணும்னா சண்டை போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க யார் ஃபேன் ப்ரோ? ப்ரோ ஸ்ரீதர் ப்ரோ. திரும்பி இல்ல விஷாம் ப்ரோ விடுங்க. நான் வந்து அது என்டிஆர் அவர் ரஜினி யார் ஃபேன். ஃபேனாவா இருந்துட்டு போறாரு, இருங்க விடுங்க. ப்ரோ, அவர்கிட்ட இல்லங்க கேட்போம். இல்ல ஒரே ஒன்று இல்ல எப்பவுமே நான் சொல்றேங்க. யாராவது ஒருத்தர் ஒரு கமெண்ட் சொன்னாருன்னா அவர் டிபில இருக்கிற வச்சு அவர் சண்டை போடுறது, அவர் யார் ஃபேன் கேட்டு அதுக்கு தம்பி சண்டை போடுறது, அந்த டாபிக்கே விட்டுருங்க. அவரோட கருத்து, அவர் அதுக்கு பதில் கருத்து வச்சுட்டு சொல்லுங்க. இல்ல அவ்வளவுதான். அவர் யார் ஃபேனாலும் இருந்துட்டு போறாரு. அது கேட்டு அதுல ஒரு சண்டை வந்து அது எதுக்கு? அவர் பொலிட்டிக்கல் ரீதியா கூட போகலாம். நான் என்டிஆர் ரஜினி ஃபேனு. அஜித்தும் பிடிக்கும். இன்னும் நிறைய பேரை பிடிக்கும். பிடிக்காத சில பேர் ఎన్టీఆర్ జూనియర్ இருக்காங்க. ఎన్టీఆర్ அதுக்கு ఆమా నా తెలుగునా బేసిక్లీ నేను తెలుగు వాడే, బాగా తెలుగు తెలుసును. అంటే నాకు ఎన్టీఆర్ అంటే అంత ఇష్టం. நம்ம ஸ்பேஸ்ல தெலுங்கு கிளியரா பேசக்கூடிய 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரும் தெரியல. அதனால அவங்க இருக்கும்போது நீங்க பேசுங்க, கேட்போம். ஆனா எங்க சரி, தலைவர் படம் என்டிஆர் படம் எதனா அப்டேட் சொல்லுங்கண்ணே. நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபேன் பேஸ், கோர் ஃபேன் பேஸ் பொங்கலுக்கு இருக்காங்க. படம் வரல, அதான் அப்டேட். அதான் அரவிந்த் ஸ்மிதா கருத்து எதனா நார்மலா நடிச்சிட்டு போயிருக்கலாம். தேவையில்லாம பெரிய முதல்ல கிட்ட மாட்டி இப்படி சிக்கி என்ன பண்ண மாதிரி கிடக்குறாரு. ஏங்க அவர் பேன் இண்டியன் ஸ்டார் ஆயிட்டாருங்க. அப்ப அதெல்லாம் அது எங்களுக்கு பார்க்க வேணாம். சின்ன சின்ன படம் நல்ல படமா கொடுத்தா நாங்க ரசிச்சு பார்ப்போம். உண்மையிலேயே பிருந்தாவனம், அரவிந்த் ஸ்மிதா, எனக்குலாம் நானக்கு பிரேமத்தவே ரொம்ப பிடிக்கும். டெம்பர் ரொம்ப பிடிக்கும். டெம்பர்லாம் நீங்க அன்னைக்கு இல்லங்க பிரகாஷ் ப்ரோ எனக்கு பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு வரி மட்டும்தான் இதுல. நானாக்கு பிரேமத்தை கூட பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. நானாக்கு பிரேமத்தை சூப்பர் படம், அதை கூட எஸ் கூடங்கிற வேர்த்தை சொல்லிட்டீங்களே, செம்ம படம் அது. எனக்கு அதை ரொம்ப வந்து பிடிக்கும் தான் ப்ரோ. 25வது ஆனா இங்க படம் ரொம்ப ட்ரோல் பண்ணுவாங்களே, அரவிந்த் அதனால சமிதா ஹிட்டா ரியாக்ட். ப்ரோ? ப்ரோ பெரிய ஹிட் ப்ரோ. அரவிந்த் சமிதா அக்னேயவாசிக்கு அப்புறம் ஆமா, திருவிக்ரம் அரவிந்த் ஏங்க ஸ்மிதா ஏங்க பயங்கரமா இருக்கும். ஏங்க நீங்க சும்மா இருங்க. ப்ரோ உங்களுக்கு பிடிக்காதா ப்ரோ பிரகாஷ் ப்ரோ? அரவிந்த் ஸ்மிதா பிடிக்காதா? அரவிந்த் சமேதா மிகப்பெரிய ஹிட்டும் கிடையாது, அது வந்து இதுவும் கிடையாது. ஆனா வந்து ஒரு டீசென்ட் படம், அவ்வளவுதான். அது ஃபைட் ப்ரோ சீக்வன்ஸ்க்காக செம்ம படம், அங்க அவ்வளவுதான். பயங்கர ஹிட் ப்ரோ. ரீ ரிலீஸ் கூட பண்ணாங்க என்ன ப்ரோ. பெரிய ஹிட்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஒருதுல அதுதான். அதுக்கு அடுத்து டெம்பர். சரி ரைட்டு, ஓகே, அடுத்த டாபிக் வாங்க. ஆனா நீங்க அவ்வளவுதான். அன்னைக்கு டெம்பர் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா உண்மையிலே அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த படம். டெம்பர் இங்க ரீமேக் பண்ணாங்க தானே விஷால் வச்சு. அயோக்கியா ஆமா, வெங்கட் அயோக்கியா. மோகன். எனக்கு ஆனா சரி டெம்பர் தான் பிடிக்கும். சரி, அப்படியே திரும்ப டாபிக்கை திரும்ப ஏகே வருவோம். ஆரம்பிச்ச இடத்துல வருவோம். வீரதீர சூரன், எம்புரான் நாளைக்கு ரிலீஸ். அந்த படங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஷால் ப்ரோ நீங்க சொல்லுங்க. 2 படங்களையும் என்ன நினைக்கிறீங்க? எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஏன் எதிர்பார்க்குறீங்க? நாளைக்கு எதை பார்க்க போறீங்க? எதை புக் பண்ணிருக்கீங்க? அப்படியே லைனா சொல்லுங்க எல்லாத்துக்கும். ஃபர்ஸ்ட் காலையில் 9 மணிக்கு வீரதீர சூரன் புக் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளா பெண்டிங். விக்ரம வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு கமர்ஷியல் படத்துல பார்க்கணும் அப்படின்ட்டு. அதனால ரொம்ப எதிர்பார்க்குறேன். விக்ரமை தாண்டி அது எஸ்சி அருண்குமார் படம் அப்படின்றதுனால ஒரு தனி எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு அந்த படத்து மேல. ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, வீரதீர சூரன் மேல ஆரம்பத்துல இருந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா நாள் நெருங்க நெருங்க லூசிஃபர் என்னதான் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமான ப்ரொமோஷன். அது ஃபர்ஸ்ட் பாராட்டியே ஆகணும். எக்ஸ்ட்ராடினரி ப்ரொமோஷன் ஃப்ரம் மோகன்லால் அண்ட் பிருத்திவிராஜ். ரொம்ப பிரமாதமான ட்ரெய்லர். அதனால அந்த படத்தையும் பார்க்கணும். ஆனா நமக்கு இங்க ஆஃபீஸ் கொஞ்சம் அதெல்லாம் இருக்கிறதுனால நாளைக்கு காலையில வீரதீர சூரன் ஃபர்ஸ்ட் போறேன். நைட் ஷோ தான் போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். லூசிஃபர் 2 எம்புரான். ரிவ்யூ எதுவும் பார்க்காம இருக்கணும் அது வரைக்கும். அது ஒன்று. லூசிஃபர் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஊரில் இப்போ இந்த எப்படி விக்ரம் நம்ம ஒன்று எதிர்பார்த்தோம்ல, இது ஒரு பெரிய ஹிட் ஆகிடணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி மலையாள ஆடியன்ஸ் ஃபுல்லாகவே லூசிஃபரை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி நானும் அந்த படத்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கேன். பிருத்திவிராஜ் என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு. அதனால அந்த படத்து மேலேயும் ஒரு தனி எதிர்பார்ப்பு இருக்கு. பட் வீரதீர சூரன் நேத்தி தான் எனக்கு தெரிய வரும். நேற்று என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவன் தான் ஸ்பாட் எடிட்டர் அந்த படத்துக்கு. நான் ஷூட்டிங்லாம் வந்து பார்த்தேன், உன்னை காணுமேடா, நான் உள்ள இருந்தேன்டா அப்படின்றான். அவன் தான் ஸ்பாட் எடிட்டரான், திருமலை அவன் பேரு. அவன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நான் நிறைய விஷயம் சொன்னான். நாளைக்கு நம்ம படம் பார்த்துட்டு இது சொல்ல முடியாது இப்போ. நாளைக்கு நம்ம படம் பார்த்துட்டு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். நல்லா வந்திருக்கான் படம்.
ஒரு நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். 2 படமுமே. ஆனா பிரகாஷ் அண்ணா நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறேன். லென்த் பத்தி என்ன நினைக்கிறீங்க? 2 படமுமே லென்த் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. லூசிஃபர் 2 ஓகே, அது ஃபர்ஸ்ட் பார்ட்டும் அப்படிதான். வீரதீரசூரன் ஒன் நைட் ஸ்டோரினாங்க. ஆனா 2.25 மணி நேரம் எனக்கு அதுதான் ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம். அதில் 5 நிமிஷம் கிரெடிட்ஸே போயிடும். 2 40 மணி நேரம் 30 நிமிஷம் 35 நிமிஷம் கரெக்டாக லென்த்து தான். அப்படியா? ஆமா. நாளைக்கு பார்த்துட்டு வந்துட்டு ஓவரால நான் ஓகே ஃபிலிம்னு போடுவீங்கல்ல, அப்ப வந்து அடிக்கிறாருங்க. அதெல்லாம் ஆல்ரெடி டிராஃப்ட்ல இருக்கு. அப்படியா? அதுவும் எம்புரானுக்கெல்லாம் 1 மாசமாவே இருக்கு. இல்ல நான் அப்படிலாம் நினைக்காதீங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுல்ல. சும்மா உண்மையிலே டே பை டே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. நாளைக்கு காலையில 5:30க்கு எந்திரிக்கிறேன், படத்துக்கு போறேன். அதுவும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு போகணும்னு ஒரு ஆசை. ஆஹா பிளாக் சூப்பர். கலர் ட்ரெஸ். பிளாக் கலர் ஏன் ட்ரெஸ் சட்டை பிளாக். எதிர்ப்பை தெரிவிக்க போறீங்களா? ஏங்க நீங்க ட்வீட் பார்க்கலையா? நீங்க அவங்க பரணி வந்து ப்ரோ, இப்போ எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் டவுட்னா, டீசர்ல வந்து எப்படி இப்போ நீங்க எடுத்துட்டாங்க? வந்துட்டு ஒரு மம்முட்டி ஃபேனு, இந்த படத்தை வந்துட்டு கலாய்க்கணும்னே உள்ள போய் உட்காருவீங்களா, இல்ல எப்படி அது எந்த மாதிரி விஷால் பண்ணுவீங்க? ப்ரோ சீரியஸா சொல்றேன். எனக்கு வந்து மம்முட்டியும் பிடிக்கும், மோகன்லாலும் பிடிக்கும். ஓகேவா? நான் மம்முட்டி ஃபேன்லாம் கிடையாது. எனக்கு பிடிக்கும் வேற, ஃபேன் வேற. ஓகேவா? சூப்பர் சூப்பர் அது தலைவா. வந்து ஓகே. நான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ட்ரெய்லர் வந்தப்ப வந்து எனக்கு வந்து ஓகேவா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆமா. அதுக்கப்புறம் நான் கம்ப்யூட்டர்ல பார்க்குறப்போ எனக்கு வந்து இன்னும் பிடிச்சது. டே பை டே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா 2 விஷயம் இருக்கு. இந்த படத்துல வந்து ஒண்ணு ஒரு போஸ்டர் ஒண்ணு வந்து பேக்ல நிக்கிற மாரி ஒரு கேரக்டர் போஸ்டர் ஒண்ணு வந்து போட்டிருந்தாங்க. அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணவே இல்ல. அதே மாரி ட்ரெய்லர் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட வில்லன் யாரு? அந்த ஒரு கியூரியாசிட்டி தான் வந்து நெறைய பேருக்கு. இதுவரைக்குமே வில்லன் யாரு அப்படின்றது தெரியாது. ஆனா, ஒரு பேக்ல நிக்கிற கேரக்டர் வந்து அவர் வந்து ரிக் யூன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவர் ரீசென்ட்டா ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தாரு. மலையாளிஸ் ஃபுல்லா அந்த கமெண்ட்லாம் வந்து போய் நெறஞ்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ அவர்தான்ற மாரி நெறைய பேர் சொல்றாங்க. அப்படி இருந்தா சந்தோஷம். அதே மாரி கேம் ஆஃப் த்ரோன் ஆக்டர்ஸும் இருக்காங்க. நெறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க அந்த படத்துல. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மலையாளம் ஃபிலிம் அ இண்டஸ்ட்ரி ரிலீஸ் ஆகுது. ஸோ அது வந்து போய் பார்த்து நம்ம வந்து அதுவும் நான் பாத்தது வந்து சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டரு. பெரிய அதுதான் கேட்க தியேட்டரு. வந்தேன். அதுதான் ஃபேன்ஸ் தியேட்டரா? பெரிய தியேட்டரு. ஸோ வந்து கண்டிப்பா வந்து வைபும் ஒரு மாரி நல்லாருக்கும். அப்புறம் பரணி ஜாலியா இந்த என்ஜாய் வடிவேல் பண்ணலாம். காமெடி ஒன்று இருக்கும். ஐயோ அவ சொல்றானேன்னு சொல்லிட்டு கடைசி அப்பாடா இப்பதான் இவன் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்திருக்கு. அது மாதிரி இப்பதான் மோகன்லால் படத்தை பத்தி ஒரு டீட்டெயில்டா ஒரு நல்ல வார்த்தை 4 வார்த்தை சேர்ந்து வந்திருக்கு. அப்போ பேசுறது அந்த எனக்கு மட்டும் வேலாயுதம் தான் பிரேக் ஆகுதா? வில்லன் கிடையாதா இந்த படத்துல? புரியல ப்ரோ. இந்த யாரு? வேலாயுதம்ல வில்லனா வருவான்ல, அவர் பேர் வேற மறந்து போச்சு. வேலாயுதம் தீரன்ல வில்லனா வராப்ல இல்ல, அவரு வில்லன் கிடையாதா? யாருங்க? பேரு? எம்புரான். எங்க பேர் மறந்து போச்சுதாங்க. வேலாயுதம் தீரன் அதிகாரம் ஒன்றெல்லாம் சொல்றேன். ஓ, அவரு சொல்றீங்களா? ஓ, பவாரியா கேங் அவரா? ஆ, ஓகே ஓகே. அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. தலைவா வில்லன்னு சொல்லுங்க தலைவா. ஏங்க வேலாயுதமும் அவர்தாங்க வில்லன். ஆமா தலைவா. ஆமா என் ஆமா. டக்குன்னு வேலாயுதமும் தீரன் தான் ஞாபகம் வருது. பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு ரிலீஸ் ஆகுதா இல்லையா ப்ரோ படம்? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? இல்ல பேசி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க வினோத். கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் வந்து 99% படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அது சில பல ஃபைனான்ஸ் இஷ்யூ படத்துல எப்பவுமே வர பெரிய படங்களுக்கு வரக்கூடிய ஃபைனான்ஸ் இஷ்யூ தான். ஆனா படம் வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆகிரும் நாளைக்கு. அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ரிலீஸ் ஆகிரும். ஏன்னா இப்போ அந்த அதே டீம் கூட ப்ரொமோஷன் டீமே வந்து ஆக்டிவா இருக்கிறாங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க. அடுத்தடுத்த கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆக்டிவா இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆயிரும் நம்பிக்கையில தான் இருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ, இது உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். லைக் பிருத்திவிராஜ் வந்துட்டு ஒவ்வொரு இன்டர்வியூலயும் அவர் சொல்றாருல, நான் ஸ்டோரி போர்டு யூஸ் பண்ண மாட்டேன், நான் ரைட்டிங்கா எடுப்பேன் அப்படிங்கிறாருல. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? லைக் அவரு ஓகே இது வந்து அவருக்கு ஒரு 3வது படம், 3rd ஃபிலிம் டைரக்டரா இருந்தாலும் அவருக்கும் சினிமால என்ன நடக்குதுன்னு எப்படி பண்றாங்கிறது தெரிஞ்சுமே அவர் வந்துட்டு ஸ்டோரி போர்டு யூஸ் பண்ணாம நான் வந்து ஸ்கிரீன் ஷாட் ஒவ்வொரு சீன் கூட நான் வந்து எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், எனக்கு இது வந்து இப்படிதான் நடக்கணும் அப்படின்றாரு. அதே சமயம் வந்துட்டு லொகேஷன் வந்துட்டு லைக் ஒரு ஃபாரின் லொகேஷன் சொல்லிட்டு ஷிம்லாலேயோ எங்கேயோ குளுமணாலிலேயோ எங்கேயோ எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் நீங்க பாக்குறப்போ பிருத்திவிராஜ் எப்படி வருவாருன்றீங்க? ஏன்னா இன்னொன்னும் அதே மாதிரி கேட்கணும். ஸோ லூசிஃபர் வந்துட்டு ஹிட் ஆனனாலதான் அது ஃபர்ஸ்டே அவங்க 3 பார்ட்
3 சாப்டர் பார்ட் கிடையாது, 3 சாப்டர் ஃப்ரான்ச்சைஸ். ஏன்னா பார்ட்டுக்கும் சாப்டருக்குமே வித்தியாசம் இருக்குங்கிற மாதிரி அவரே சொல்றாரு. நாங்க இதை 3 சாப்டர் ஃப்ரான்ச்சைஸியா தான் பிளான் பண்ணோம். பட் ஆனா வந்துட்டு அதுக்கு லூசிஃபர் 1 ஹிட் ஆகணும்னாங்க, ஹிட் ஆச்சு. ஸோ இப்போ 2 எடுத்திருக்காங்க. ஸோ 2லயும் அவங்க பெரிய கலெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க, அப்பதானே 3 வரும். ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல விஷயம் எப்படின்னா, கேள்வி கேட்டீங்கல்ல, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படிங்கிற போதுதான் வந்து முழுக்க இந்த ஸ்டோரி போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே வந்து நீங்க சொல்ற மாதிரி பஞ்சுவலிட்டியா பண்ணுவாங்க எல்லாமே. அதுவும் போக இவர் நடிகரா இருந்து இயக்குனரானவர். ஃபர்ஸ்ட் நடிகர். இவர் நடிகரா இருக்கிறப்ப அந்த உங்களுக்கு ஸ்டோரி போர்டு அதோட இதோ இல்ல சீன் போர்டு எது வேணுமோ, சீனா வேணுமா ஸ்டோரி போர்டா வேணுமாங்கிறது ஒண்ணு இருக்கு. இவர் நடிகருங்கிறனால அவர் அந்த இது ஈஸியா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த படத்துக்கே பாத்தீங்கன்னா கதை, திரைக்கதை, வசனங்கிறது முரளி கோபி. பிருத்திவிராஜ் இந்த லூசிஃபர் 1க்கு அவர் தான் பண்ணாரு. அவர் மிகப்பெரிய ரைட்டர், மலையாளத்துல ஒரு நல்ல ஒரு நம்பகத்தகுந்த ஒரு அதாவது மிகப்பெரிய ஒரு ரைட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம். இன்னொருத்தர் உங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம் உங்களுக்கு ஃபுல்லா எல்லாமே கொடுத்துட்றாரு. இதுக்கு மேல் நீங்க வந்து அதை சீனா டெவலப் பண்றது மட்டும் தான் உங்களோட வேலை. ஒரு டைரக்டர் அதை எக்ஸிக்யூட் பண்றது மட்டும் தான் வேலை. அதனால அவர் பர்ஃபெக்டா சொல்லியிருக்காரு, நான் ஸ்டோரி போர்டுங்கிறத தாண்டி நான் சீனா எப்படி அதை கிரியேட் பண்றேன், எக்ஸிக்யூட் பண்றேங்கிறத நான் பிளான் பண்றேங்கிறாரு. அப்ப அது கரெக்ட் தான் அவர் சொல்றது. இது. ரெண்டாவது என்ன கேட்டீங்க? பார்ட் 1 பார்ட் 3 அதை பத்தி என்ன கேட்டீங்க? இல்ல அவர் என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. என்னன்னா பார்ட் எந்த ஒரு படமே பார்ட் 2 எடுக்கணும் அப்படின்னா அந்த படம் ஹிட் ஆகணும். இப்ப நம்ம தமிழ்லயே சில படங்கள் இருக்கு, பார்ட் 2 தேவையில்லாம எடுப்பாங்க. நம்ம பார்த்தே தெரியும், இந்த படம் பார்ட் 1 ஃபிளாப், இது எதுக்கு பார்ட் 2 அப்படின்னு கேட்போம். அது நல்ல படமாவே இருந்தாலும் ஃபிளாப் படம் தானே, அதுக்கு எதுக்கு பார்ட் 2ன்னு கேட்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பிசினஸ்ங்கிறது, சினிமாங்கிறது. அவர் தெளிவா என்ன பண்ணிட்டாரு, பார்ட் 1 ஹிட் ஆனா பார்ட் 2 எடுப்பேன், பார்ட் 2 ஹிட் ஆனா பார்ட் 3 எடுப்பேன், அவ்வளவுதான். இப்ப இந்த படம் அது வந்து பெரிய ஸ்கேல் எடுக்க வேண்டியது, இந்த படம் ஹிட் ஆகணும் முதல்ல. அதை பிராக்டிகலா பேசுறாரு. சில பேர் வந்து இல்ல என் படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர், அடுத்து பார்ட் 2 லோடிங்ல இருக்கு, அடுத்த மாசம் ரெடி ஆயிரும் அப்படி இப்படிம்பாங்க. இந்த அளவுக்கு சொல்லாம அவர் என்ன பிராக்டிகலோ அதை சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு. அப்ப கரெக்ட் தானே? கரெக்ட் தான் ப்ரோ. அதே மாதிரி இப்போ VDS வீரதீர சூராவுமே வந்துட்டு SU அருண்குமார் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான மூவ் பண்ணியிருக்காரு. லைக் பார்ட் 2 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு கான்ஃபிளிக்டா நான் உனக்கு போட்டு காட்டிடுறேன், அதுக்கப்புறம் நான் பார்ட் 1 எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மூவ். இந்த மூவ் நீங்க எப்படி பாக்குறீங்க? லைக் தமிழ் சினிமாக்கே இது ஒரு மாதிரி புதுசா இருக்கு, எனக்கு புதுசா இருக்கு. இல்ல அது ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா அவர் பேச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, பார்ட் 1 அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது இந்த படத்துல. உண்மையில எடுக்க போறது கண்டிப்பா கிடையாது. அவங்க சும்மா நத்திக்கு வேணா சொல்லலாமே தவிர பார்ட் 1 அப்படிங்கிறது துளி அளவு கூட எடுக்க போறது கிடையாது. அது வேணா உறுதி அவர் பேசுனதை வச்சு. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு என்னென்னமோ சொல்றேன். இல்ல நான் உறுதியா சொல்றேன். என்னால ஒருத்தர் வந்து அதை நான் கெஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது நம்பர். அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க ஓரளவுக்கு நம்பர். இத்தனை வருஷம் சினிமால பாக்குறதுனாலையும் இருக்கிறதுனாலையும் பழகிறனாலையும் அவர் வந்து ஜஸ்ட் வந்து படம் வந்து பரபரன்னு ஆரம்பிக்கணும், பரபரன்னு போகணும். அதுக்கு ரைட்டிங் எழுதியாச்சு, முடிச்சாச்சு. இப்ப எடுத்த உடனே ரைட்டிங் படப்படன்னு இருக்கு. இவன் யாரு அவன் யாரு இவன் யாருன்னு சொல்றதுக்கு நேரம் இல்லை. கொடுத்து அதுக்கு ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வரும். இவன் யாரு அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சா 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வரும். அப்படி கொடுக்காம நம்ம கதையை ஆரம்பிச்சிடும். படப்படன்னு எவனா ஒருத்த கேள்வி கேட்கறான், இவன் யார் அவன் யார், இதுக்கு ஏன் இப்படி ஒரு சண்டை வருது, அப்படி இப்படி ஒரு இதெல்லாம் கேள்வி கேட்கறான் அப்படின்னா அதுக்குதான் பார்ட் 1ன்னு வச்சுக்கிறோம் ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு போறது. கண்டிப்பா பார்ட் 1 எடுக்க போறதே இல்லை. வேணா நான் சில விஷயங்கள் சொல்லுவேன், எழுதி தரேன் அப்படி இப்படிமே. அதை வேணா சொல்றேன், உறுதியாக சொல்றேன், இந்த படத்துக்கு பார்ட் 1 எடுக்கவே மாட்டாங்க. அது வந்து எப்படி சொல்றது, ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவும் சில இடத்துல கேள்விகளை லாஜிக்கா உங்களுக்கு வந்து அந்த கேள்வியை நிப்பாட்டுறதுக்காகவும் அந்த கேள்வி எழாம இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு வார்த்தையை சூசமா பயன்படுத்துது. அப்படி பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் பார்ட் 2. ஏன்னா படம் உங்களுக்கு ஆரம்பிச்ச இடத்துல படப்படன்னு போகணும், ஒரே இடத்துல படம் முடிஞ்சிடணும். அப்படிங்கிறப்ப சில கேள்விகள் உங்களுக்கு எழலாம். அந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு பதில் இல்லாத கேள்விகளா இருக்கும். ஒரு ரைட்டருக்கு பதில் இல்லை அப்படின்னா அந்த கேள்விக்கு வந்து 2 வகையா கேட்கலாம். ஒன்னு சீக்வல், நான் பதில் அதுல சொல்றேன் பாரு, நீ அங்க வந்து படத்தை பாரு அப்படிங்கிறது. இன்னொன்னு இதே வந்து வித்தியாசமா சொல்லலாம் அப்படின்னா ப்ரீக்வல், நான் வந்து முன்கூட்டியே ஒரு விஷயம் வச்சிருக்கேன், அது உங்கள்ட்ட நான் சொல்லல, இனிமேல் அதை யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிறது. அதுதான் இந்த படத்துல. இனிமேல் தான் அவர் யோசிக்கணும். வேணா அதாவது கேரக்டர்ஸ்க்கு மட்டும் வேணா நீங்க பின்புல வச்சுக்கலாம். அதுக்கான முடிச்சுகள் இதெல்லாம் வந்து ரைட்டிங்க இனிமேல் தான் ஒரு மெனக்கட்டு எழுதணும். அது எழுதுனா ஒழிய இது வந்து சாத்தியம் இல்லை. ப்ரோ லாஸ்ட் கொஸ்டின். இப்போ வந்துட்டு நீங்க சொல்லியிருந்தீங்களே லைக் ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைலாக்ஸ் வந்துட்டு இது வந்து எம்புரான் பத்தி பேசுறேன், இது வந்துட்டு முரளி கோபி பண்ணாரு அப்படின்னு. ஸோ நான் வந்துட்டு லைக் இவங்களோட யாரு EFXன்னு ஒரு சேனல் இருப்பாங்க, எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு யூடியூப்ல இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அயன் படத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, 15 years of அயன். ஸோ அதுலதான் நான் வந்து இந்த சுபா, அதாவது சுரேஷ் அண்ட் பாலகிருஷ்ணன் 2 ரைட்டர்ஸ், அவங்க வந்து ஒன் ஆஃப் த ரைட்டர் ஃபார் அயன். அவங்க தான் மெயினா எழுதியிருக்காங்க. ஸோ லைக் டைலாக்ஸ், ஸ்டோரி எல்லாமே. ஸோ அவங்க அந்த ரைட்டிங் காம்பினேஷனே அதுக்கப்புறம் இனி ஏதாவது படங்கள்ல யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா?
தனி ஒருவன் ஆக்சுவலா தனிவர் ஒண்ணு அவங்க பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாங்க. தனிவர் அவங்க தான் தனியொரு சொல்லியிருக்காங்க. அவங்க பண்ணாங்க, ஐயும் தனியொரு பண்ணாங்க. நான் பண்ணாங்க, ஃபியூச்சர்ல ஐ கேட்கறேன். பண்ணாங்க. இல்ல ஃபியூச்சர்ல வந்து நம்ம இதுல வந்து ரைட்டர்ஸை பயன்படுத்துறதுங்கிறது தமிழ் சினிமாலே ரொம்ப அபூர்வமாயிடுச்சுங்க. இப்ப முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப எப்படின்னு வச்சுங்களேன், இந்த ரீமேக் ரைட்ஸ் போகுது. அது ரீமேக் ரைட்ஸ்ல வந்து டைரக்டருக்கு இவ்வளோ, ரைட்டருக்கு இவ்வளோ அப்படின்னு பெர்சன்டேஜ் பிரியுது. அந்த ரைட்டருக்கு போகக்கூடாது, அந்த முழு அமௌண்ட்டை நம்மளே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அந்த கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்னு ஒட்டுமொத்தமா அந்த டைரக்டர் பேரையே போட்டுறாங்க. ஓகேங்களா? கதை வாங்கி பயன்படுத்தணும், கதை மற்றவங்கள்ட்ட வந்து பயன்படுத்தணும், மலையாள சினிமா மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நினைக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க பணம் வந்து அதாவது பணத்தை சுற்றியே இயங்கிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரைட்டர்ஸை மதிக்கிறது இல்லை. அதான் மொதல் விஷயம். ஏன்னா இப்போ மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கும். நீங்கள் ஒரு சில படங்களே பார்க்கலாம். அதாவது எழுத்தாளர் அப்படின்னா இப்போ இங்கே எப்படி எழுத்தாளர், நம்ம எழுத்தாளர்னா ஒரு எத்தனை பெர்சன்டேஜ் பேத்துக்கு நம்ம எழுத்தாளர்களை பற்றி தெரியும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப குறைவே. ஆனால் இதே மலையாளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எழுத்தாளர்களை பற்றி தெரியறது நிறையா இருக்கும். நீங்கள் வந்து அது சில படங்களே பார்க்கலாம். ஒரு ஒரு கடைசியாக ஒரு ஒரு என்ன படம் அது, 2 பாட்டு வரும், அன்வேஷி பின் கண்டதும்னு நினைக்கிறேன். அன்வேஷி பின் கண்டது தானே பரணி? ஒரு ரைட்டர்ஸை பத்தி படம் இருக்குமே, கடைசியா செகண்ட் ஹாஃப் பூராமே. இல்ல நான் இல்ல இன்னொரு படம் 2 கதை மாதிரி வருமே, ரெண்டு கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கதை, 2 கதை அன்வேஷ் பின் கண்டதும் தானா? 2 கதை அன்வேஷ் பின் கண்டதும் தான். இல்ல அதே மாதிரி இன்னொரு படம் ஒன்று இருக்கு. இல்ல அதே மாதிரி ரைட்டரை பத்தி ஒரு படம் 2 கதை இருக்கும் படத்துல. ரைட்டர் பத்தி படம் 2 கதை இருக்கும். ஆமா 2 கதை இருக்கும். அது படத்துலயே அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் 2 போகும். அன்வெஸ்டிகேஷன் 2 பேக் டு பேக் வந்துச்சு. நம்ம சொன்னோம் அன்வேஷ் பின் கண்டதுல இது மாதிரி 2 கதை வரும்னு. பேக் டு பேக் வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் வரல. அந்த படம் கூட வந்தது பிரேமலு, அதுக்கப்புறம் பிரம்மயுகம், இது 2 தான் வந்துச்சு. இல்ல அதாவது பேக் டு பேக் நான் சொல்றேன். இப்பதான் அன்வேஷிங் கண்டது பார்த்தோம், 2 கதை வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கதை, செகண்ட் ஹாஃப்ல ஒரு கேஸ். அது மாதிரி இப்போ ஒரு கேஸ் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசணும். அந்த படத்தை நான் ஞாபகம் தான் சொல்றேன். அதுல கூட அந்த ரைட்டரை பேஸ் பண்ணி தான் கதை இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல. ஏன்னா ரைட்டர் அந்த அளவுக்கு தெரியும், ரைட்டர் எல்லாம் மதிப்பாங்க, பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க அந்த கதையிலேயே. ஏன்னா அவங்க சாதாரணமா எழுத்தாளர்களை பயங்கரமா மதிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தமிழ்லயே அப்படி ரொம்ப குறைவு, அந்த எழுத்தாளர்களை வந்து தெரிஞ்சுக்கிறதே குறைவுங்கிறேன். இப்ப நம்ம வந்து சுஜாதா, இவங்க யாரும் இப்ப பேசணுமே சுபா, இவங்களை பத்தி நமக்கு தெரியும். அதை பத்தி அதை மீறி நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது இல்ல. பாலகுமாரன்லாம் மிகப்பெரிய ரைட்டரா இருந்தாரு. பல படங்களுக்கு அவர் வந்து கதை திரைக்கு வசனம் எழுதியிருக்காரு. அவர் நிறைய பேர் நிறைய படங்கள் அது மாதிரி பயன்படுத்துறது இல்லை. இனிமேலும் அப்படி பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவது. ஏன்னா மொதல் விஷயமே ஈகோ பாக்குறாங்க. அடுத்து வந்து ரீமேக் ரைட்ஸ், அந்த ரைட்ஸ், இந்த ரைட்ஸ், சேல்ஸ் பணம் பாக்குறாங்க. அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்றாருன்னா, ஒரு டேரக்டர் போய் கதை இருக்கான்னு கேட்கறாரு. இன்னொரு என்கிட்ட ஒரு கதை இருக்கு, நீங்க டேரக்ட் பண்ணுங்க, எந்த இதையும் கூப்பிடுறோம். முன்னால எப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து கதையை தேர்ந்தெடுப்பாங்க. நிறைய ரைட்டர்ஸ் கதையை கேட்டு கதையை தேர்ந்துட்டு அதுக்கு அந்த கதைக்கு எந்த இயக்குனர் பொருத்தமா இருக்கும், எந்த நடிகர் பொருத்தமா இருக்கும்னு சொல்லி அந்த இயக்குனரை போய் தேர்ந்தெடுப்பாங்க. முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. பஞ்சு அருணாச்சலம் டீம்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஏவிஎம்லயே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்துச்சு. நீங்க அதுக்குதான் நீங்க கதை இலாக்கா தனியா இருக்கும். பஞ்சு கதை இலாக்கானே தனியா இருக்கும். அப்புறமே நல்லா பாருங்க, பெரிய டேரக்டர்லாம் பாருங்க, பாரதி ராஜா எடுத்துங்க. பாரதி ராஜா செல்வராஜ்ங்கிறவர் தான் கதை எழுதுவாரு. கிட்டத்தட்ட அவருடைய 99% படங்களுக்கு செல்வராஜ்ங்கிற ஒரு கதை எழுதிருக்காரு, இன்னொருத்த கதை எழுதியிருக்காரு. 2 படம் தான் அவர் கதை எழுதுற படம். முதல் படமே பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சுன்னா, அதாவது எத்தனாவது படம் பாத்துங்க, இப்ப பொம்மலாட்டம் ஒரு படம் இருந்துச்சுல்ல, அதுதான் வந்து பாரதி ராஜா எழுதின கதை. அப்ப எத்தனை வருஷம் கழிச்சு அவர் கதை படம் பண்றாருன்னு பாத்துங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க எத்தனை பேத்துல வந்து அவர் கதை வாங்கியிருக்கிறாருன்னு. பாக்கியராஜிட்ட இருந்து ஏகப்பட்ட பேத்துல கதை வாங்கியிருக்காரு. அப்புறமேட்டு இன்னொருத்தர் யாரு, அது மாதிரி கேஎஸ் ரவிக்குமார். பெரும்பாலான படங்களுக்கு அவர் கதையே கிடையாது. அது மாதிரி இப்போ உள்ள ப்ரொடியூசர்ஸே நினைக்கிறது இல்ல, டேரக்டர்ஸே எல்லாம் பண்ணிடணும், ஒரே வேலையா முடிச்சிடணும். ஒரு டேரக்டர் புக் பண்ணி கதை இருக்கா, யாருக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டு அப்படி பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால ஃபியூச்சர்லயும் வாய்ப்பு மிக மிக குறைவே. பட் ஆனா ரைட்டர்ஸ் ஒரு ஸ்ட்ரென்த் தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஃபியூச்சர்ல ரொம்பவுமே குறைவு. ஏன்னா இந்த கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன்லேயே கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட கதைகளை வந்துட்டு சுபா அந்த டியோ எழுதியிருக்காங்களாம். கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தான் அந்த ஸ்டோரி லைனே இருக்கும். ஒரு ஏதோ ஒரு கொலை இல்ல கொள்ளை நடக்கும், அதை சுத்தி. ஆனா அந்த இதுலயுமே 400க்கும் மேற்பட்ட கதைகள் எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்களால அதுக்கு மேலே எழுத முடியும்ல. அதே மாதிரி லைக் நீங்க சொன்ன ரைட்டர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ப்ராப்ளம் இருக்கு தலைவா. இங்க ரெமுனரேஷன் ப்ராப்ளம் இருக்கு. அப்ப இன்னொன்னு, இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இது என்னன்னா, இப்போ ரைட்டர்னு இப்போ ஒருத்தவங்க பேரு கிரெடிட்ஸ்ல வருது அப்படின்னா, ரீமேக் ரைட்ஸ் வேற எந்த ரைட்ஸ் போனாலும் ரைட்டருக்கு தான் உங்களுக்கு அமௌண்ட் போகும். அதான் பிரகாஷனா அதான் சொன்னாரு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ஒண்ணு. அதான் இப்போ வந்து இன்னொன்னு வந்துட்டு, இப்ப நீங்க ரீசெண்டா இல்ல நான் இது மட்டும், ஜெயமோகன் இருக்காருல்ல, ஜெயமோகன் கூட வந்துட்டு இப்ப வெந்து தனித்தது காலத்துலாம் ஒர்க் பண்ணாரு. இப்ப ரைட்டர்ஸ் இன்வால்வ் ஆகிற படம் பெருசா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா. அதுக்கப்புறம் கூட நிறைய பேருக்கு ஆர்வம் வந்து வரலாம். இன்னொன்னு
அவங்க ரைட்டருக்கும் டேரக்டருக்கும் ஒரு நல்ல ரேப்போ பில்ட் ஆக மாட்டேங்குது. கௌதம் மேனன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, ரைட்டரோட தான் ஒர்க் இல்ல பண்றாரு. இப்ப சொன்னீங்கல்ல இதை உண்மை. ஒரு ரைட்டர் தொடர்ச்சியா ஒரு 4 படம் ரைட்டர்கிட்ட கதை வாங்கி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமையும் பட்சத்துல நீங்க தொடர்ச்சியா எல்லாரும் ரைட்டர்கிட்ட கதை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் நான் இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா கிரைம் நாவல் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ராஜேஷ்குமார் தெரியும். கிரைம் நாவல்னாலே அவர் தான் ஃபேமஸ். கிரைம் நாவலின் மன்னன்பாங்க. அவர் கதை எழுதி இப்ப ரீசெண்டா கூட பாருங்க, அந்த குற்றம் 23 கொஞ்சம் ரீசெண்ட் நான் சொல்லிட்டேன், அதுவே கொஞ்சம் பல வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட குற்றம் 23 அவரோட கதை. சண்டை மாறுதும் அவருடைய கதை. சண்டை மாறுதும் நல்ல அதாவது பேட் எக்ஸிகியூஷன் சொல்லலாம், ஆனா நல்ல கதை. பட்டுக்கோட்டை பிரபாகர் இவர் கிரைம் நாவல் அவருடைய அவரும் ஒரு வசனகர்த்தா, அவரும் கதையாசிரியர். அவரோட பிள்ளைல கிரைம் நாவல் மன்னன் ராஜேஷ்குமார் இருக்காருல்ல, அவருடைய ஒரு கதை இருக்குல்ல, அந்த கதையில வர அந்த சீக்வன்ஸ் தான் அந்த வில்லன்கள் பயன்படுத்துற அந்த ஒரு கெமிக்கல் மாதிரி. பட்டுக்கோட்டை பிரபாகர் கதை அந்த ஐடியாங்கிறது இருக்குல்ல, பேசிக் ஐடியா சொல்ல கிரைம் நாவல் மன்னன் ராஜேஷ்குமார் அவருடைய ஐடியா இருந்து எடுத்துக்கிட்டது. அதுக்காக சொல்ல வரேன். இது மாதிரி வந்து கிரைம் நாவல் மன்னன் அவர்கிட்ட ஏகப்பட்ட கதைகள், கிரைம் கதைகளே இருக்கு. எப்படி எப்படிலாம் குற்றம் பண்ணலாம், எப்படி எல்லாம் பண்ணாம சீரியல்லாம் பண்ணாங்க தெரியுமா அவர்கிட்ட எடுத்து. சீரியல் மாதிரி ஒரு 2 எபிசோட். ஆமாங்க, அது ஆமா 2 எபிசோடா வரும். அது கொஞ்சம் 2 எபிசோட் நல்லா இருந்துச்சு. சீரியஸாவே 2-3 எபிசோட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மொத்தமா முடிச்சு விட்டாங்க அதை. எங்க மாவீரன் ஸ்பீக்கர் கேக்குறாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவரு விக்னேஷ் ராஜா போர் தொழில், அவரோட ஃப்ரெண்ட் ஒரு ரைட்டரோட தான் அந்த படம் ஒர்க் பண்ணாரு. அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க டீம் வச்சுட்டு, இப்ப லோகேஷ் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இல்ல புது டேரக்டர் பண்ணிடுறாங்க. விஷால் ப்ரோ புது டேரக்டர் பண்ணிடுறாங்க. இப்ப ஜிவி பாருங்க, கதை திரைக்கதை வசனம் இன்னொருத்தரோடது, டேரக்டர் மட்டும் தான் அவரு. கதை திரைக்கதை வசனம் இன்னொருத்தரோட சூப்பரா இருக்கும். ஆனா ஜிவி 2 பாருங்க, முன்னாடி பாட்ட கதை திரைக்கதை வசனம் எழுதுனதா ஜிவி 2 டேரக்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். டோட்டலாவே சொதப்பல் ஆயிடுச்சு. அவர் ரைட்டரா இருக்கப்போ பயங்கரமா இருந்தாரா, டேரக்டர் ஆனதுக்கு அப்புறம் மாறிடுவாங்க. டேரக்டர் மாதிரி இன்னொரு படம் அக்கண்ணாவோ என்னமோ படம் ஆரம்பிச்சாரு. அக்கண்ணாங்கிற மாதிரி ஒரு படம் வச்சு அது இன்னும் ரிலீஸ் ஆகல. ஏகப்பட்ட சொதப்பல். அதாவது ரைட்டரா இருக்கும்போது ரைட்டரா இருந்துருங்க, அவங்க டேரக்டர் ஆகணும் ஆசைப்படுறாங்க. டேரக்டர் வேற ரைட்டர் வேற. ஆனா இங்க டேரக்டர் ரைட்டர் ஒன்னாக்கிதான் படங்கள் சொதப்புது. சரி, மாவீரன் எதுக்கு கீழே போயிட்டு வர்றாரு, பஸ்ல புதுசா ஏறி இறங்குற மாதிரி இறங்குறாரு. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மாதிரி. இப்பதான் ப்ரோ கிளியர் பண்ணிட்டோம். இல்லங்க, இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடுற பஸ்ல ஏறுவாங்க, திடீர்னு இறங்குவாங்க, திரும்ப ஓடி இருக்கும்போது திரும்ப ஏறுவாங்க. ஏன்னு கேட்டா சும்மா 4 பேர் பாக்குறாங்க, 2 பொண்ணுங்க பாக்கும் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஏறி இறங்கிட்டே இருக்கீங்க முன்னாடில இருந்து. நான் வந்த புதுசுல இந்த பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மட்டும்தான் பிரச்சனையே இருக்காது, கடைசி வரைக்கும் இருப்பேன். ஆனா இன்னைக்கு திரும்ப வெளியே தூக்கி போட்டே இருந்துச்சு. இப்ப கேட்சஸ் கிளியர் பண்ணிட்டு வந்தேன். இனிமேல் அப்படி ஆகாது. ரைட், கேக்குது. இனிமேல் அப்படி ஆகாதுன்னு பாத்துக்கலாம். பரவாயில்ல, இன்னைக்கு நல்ல நல்ல கேள்விகளுக்கு நல்ல பதில்களும் சொன்ன மாதிரி தெரிஞ்சிச்சு. மத்தவங்க அடுத்தது பேசுங்க. விஷால் ப்ரோ படத்தை பத்தி டாபிக் பத்தி வீரதீர சொல்லிட்டு திரும்ப வந்துருவோம். இல்லங்க, இல்ல ஏன்னா நாளைக்கு 2 படம் ரிலீஸ். நம்ம மத்த படத்துக்கு பேசி இந்த படத்துக்கு பேசலன்னா எனக்கே கொஞ்சம் ஒரு கில்ட்டியா ஃபீல் ஆகுது. ஒரு பெரிய படம், பெரிய நடிகரோட படம், நம்ம வந்து மத்தவங்களுக்குலாம் வந்து உளுந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1 வாரம் 10 நாள்ல பேசிட்டு இதை விக்ரம் நான் மட்டும் இதான் சொல்லி மத்தவங்க யாரும் கேட்க கூடாது, நம்மளே மனசு கேட்கணும். பிரகாஷ் சூரஜோட படம் பாத்துருப்பீங்க, தமிழ்ல அவரு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அவர்கிட்ட இருந்து? இல்ல கண்டிப்பா நான் அந்த படத்திலே ரொம்ப எதிர்பார்க்கறது அவர்கிட்ட தான். ஆனா அவர் வந்து இந்த கோலி சோடால பண்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. கோலி சோடா ஒரு சில பேர் நடிகர்ல இந்த மலையாள ஆக்டர் ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாங்களா கோலி சோடா 2ல, அது மாதிரி யூஸ் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது. நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன். நான் வந்து சொல்ல போனா இன்னொன்னு எதிர்பார்க்கறேன்னா எஜே சூர்யாட்ட இருந்து சத்தம் இல்லாத நடிப்பு. அதாவது சும்மா 2-3 இடத்துல மட்டும் இருந்துட்டு நான் அது மட்டும் இருந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இதை எதிர்பார்க்கறேன். பார்ப்போம். நாளைக்கு காலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லூசிஃபர் பொறுமையா போவோம். ஏன்னா அது லெங்க் வேற பெருசு. ஓகே, அப்ப நாளைக்கு ஃபுல்லா. ஆனா பிரகாஷ் அண்ணா இந்த காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் ஒரே பேக் டு பேக் 3 படம் பார்த்தப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்பெல்லாம் வயசாயிடுச்சான்னு தெரியல, ஒரு மாதிரி கண்ணை கட்டுதுன்னு. ஒரு படம் பார்த்துட்டு சரி அந்த படம் பார்த்துட்டோம், அடுத்த நாள் இன்னொரு படம் பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இதே பழைய விசாலா இருந்தா இல்லங்க வயசானது இல்லைங்க, வயசுலாம் கிடையாது. வயசு காரணமே கிடையாது, கல்யாணங்கிறது தான் காரணம். ஓகேவா, வயசுங்கிறது காரணமே கிடையாது. என்னைக்குமே சொல்லுவேன் நான், நீங்க சிங்கிளா இருந்தீங்கன்னா 45-50 வயசுலயே நீங்க 20 வயசு என்ன பண்ணீங்க அதை பண்ண முடியும். ஓகேவா, பட் ஆனா நீங்க வந்து ஃபேமிலி மேன் அப்படிங்கிறது வந்துட்டாலே உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி. பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து எல்லா கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி. உங்களுக்கு ஒரு டைம் வந்து உங்களால மட்டும் நீங்க ப்ரோக்ராம் போட முடியாது உங்களுக்குன்னு. அதாவது உங்க வீட்டுல உள்ள எல்லாருமே ப்ரோக்ராம் போட்டு நீங்க அதுக்கு அலாட் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு நீங்க ப்ரோக்ராம் போட முடியாது. உங்களுக்குன்னு ஒரு பொருள் வாங்கிக்க முடியாது ஆசைப்பட்டு.
உங்களுக்கு நீங்க எதுவும் பண்ண முடியாது. அதுதான் இது ஃபேமிலி உங்களோட நிறைய பேர் ப்ராப்ளம். ஹார்ட் அதுதான் உங்களுக்கு விடுறாங்க. பிரச்சனை. வயசுக்கு விஷால் ப்ரோ பல பார்க்கறது. குடும்பஸ்தன்கள் விஷால் ப்ரோ இருக்காங்க போல. இல்ல உண்மை அதுதான். விஷால் ப்ரோ இல்ல இப்ப நம்ம 4 படம் பார்த்திருக்கோம். ஒரே டைம்ல 4 படம் பார்த்திருக்கேன். இப்போ வந்து நினைச்சா பார்க்க முடியும். ஆனா நமக்கே பர்சனலா கமிட்மெண்ட் இருக்குல்ல. இந்த வேலை இருக்கு, அந்த இருக்கு, இங்க கொண்டு போய் அதை பண்ணணும், இதை பண்ணணும், அந்த வேலைகள்லாம் நமக்கு பர்சனலா இருக்குல்ல. அப்ப 4 படம் பார்க்க முடியாது. ஜஸ்ட் மேக்ஸிமம் 2 போகலாம். மேக்ஸிமம் அதுவே இல்லைன்னா 1 தான் போக முடியும். மிச்சம் நாளைக்கு ரிலீஸ் டேவா நம்ம 2 படம் பார்க்கலாம். அவ்வளவுதான். அதுவும் எனக்கு லீவு நாளா வச்சுச்சுன்னா நீங்க பார்த்த முன்னாடியே நம்ம 4 படம் பார்த்திருக்கோம். பார்க்காம இல்ல. இப்போ முடியாது. அது காரணம் வயசு கிடையாது. அவ்வளவுதான். வயசுங்கிறது என்னைக்குமே ஒரு காரணமே கிடையாது. விஷால் ப்ரோ அனுபவம் எப்படி பேசுது பாத்தீங்களா? ஆமா என்ன இவ்வளவு நேரம் பேசுறாரு? இவ்வளவு நேரம் நீங்க மூச்சு விடாம பேசுனது இல்லையே என்ன? குடும்பஸ்தன்னா எனக்கு ஆசையா இருக்கும் ஒரே நாள் 4 ஷோ நல்ல வேலை பார்க்கணும். எனக்கு அந்த ஆனா பிரச்சனை இல்லை. அது கமிட்மெண்ட் வரைக்கும் சந்தோஷம். திட்டுவாங்க. யாருங்க இப்ப அந்த வேலை வாய்ஸ் இருக்கும், லியோ இந்த பார்த்த வேலை. ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்கு. யாரு சாரி சொல்லுங்க? மாவீரன் சொல்லுங்க. இல்ல இப்பெல்லாம் மேக்ஸிமம் என்னால 2 படம் பார்க்க முடியும். அதுக்கு மேல முடியாது. கமிட்மெண்ட் நிறைய வேலை இருக்கும். ஏங்க உங்களுக்கு என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கமிட்மெண்ட்? வீட்டுல திட்டுவாங்க. அந்த அந்த ஒரு டைமிங்குள்ள இந்த வேலையை முடிக்கணும்னு ஒன்று இருக்கும். திருமணத்திற்கு முன்பே திட்டா திருமணத்திற்கு பிறகு இருக்கு வாருங்கள், நன்றாக இருக்கும் வாழ்க்கை. நீ அரை படம் கூட பார்க்க முடியாது. அதிகபட்சம் 3 எனக்குலாம் என்னன்னா படம் பரணி ஒரே நாள்ல ப்ரோக்கு தேட்டர்ல கல்யாணம் பார்த்திருக்கேன் ஆயிடணும். நான் ஒரே நாள். பரணி ப்ரோக்கு கல்யாணம் ஆயிட்டு வந்தேன்னா அவர் எப்படி ஃபேஸ் பண்றான்னு பார்க்கலாம். இல்ல சாரி தலைவா, நான் பரணி ஏன் ப்ரோ எனக்கு ஒண்ணு ஸ்பேஸுக்கு வரேன்னு தோணுது. கேட்பாரு. நீங்க இல்ல தப்பா கல்யாணம் நினைக்காதீங்க. நான் ஏன் ஸ்பேஸுக்கு வரேன்னு கேட்பாரு அவரு. இல்ல கல்யாணம் ஆனோடனே அவரு போடுவாரு, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, ஓவரால் அண்ட் ஓகே இஸ் லைஃப். ஐயோ கோத்துக்கு போறா மனுஷன். ஆக்சுவலா நான் சரி அதை விட்டுருவோம். அது ஒரு வேற ஒரு நீ விஷயம் சொல்ல சொல்லுங்கண்ணே, வந்தேன். சொல்லுங்க நீங்க இந்த பரவாயில்ல. மாதிரி அப்புறம் ஆரம்பிச்சு பார்ப்போம். விட்டாலே பதறது இல்ல இல்ல. இல்ல 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 அது டோட்டல் டபுள் மீனிங்ல ஸ்ட்ரைட் மீனிங்ல போகுது. வேணாம் இப்போ வேணாம் அப்ப நீங்க இதை வேணாம். வேணா சரி சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் மைண்ட் வேற எங்கெங்கேயோ போகும். அப்புறம் நர்ஸ் எல்லாம் இழுக்க வேண்டியதா இருக்கும். தமிழ்நாடு மாப்பிள்ளன்னு வேற சொல்லியிருக்காரு. ஏங்க அவர் தமிழ்நாட்டுக்கு இவருங்க அவரு எதுக்கு ஜஸ்ட் போய் வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து இது. ஐயோ எவர் என்ன விட்டு பிரகாஷ் ப்ரோ போன வாரம் ஐயோ ஞாயிற்றுக்கிழமையே சிங்கிள் அப்டேட் மொயினலி வரும். கருமோ. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையே வந்துடும் போலே. மொயினலியா? அப்ப போய் தொலைறேன், ஒன்றும் பிரச்சனை ஏங்க இல்லை. ஏன் வைஸ் கேப்டனுங்க. ரைட் ஓகே. அடுத்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துருந்தாங்க. எது அதான் வந்துடும் சிங்கிள் குறிப்பிட இல்லையா? ஞாயிற்றுக்கிழமையே வரும்ன்ற மாதிரி சொன்னீங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே வரப்போகுது. இல்ல திங்கள் செவ்வாய் பிளான் பண்ணாங்க பிரதர். அதான் நேத்து வந்து அப்டேட் விட்டு இன்னைக்கு சாங் விடுற மாதிரி இருந்துச்சு ஐடியா. இன்னைக்கு காலையில பேசுறப்ப அதை என்ன சொன்னாங்க, நேத்து அப்டேட் விட்டு இன்னைக்கு விடலான்னு ஐடியா இருந்துச்சு. அதுக்கு நடுவுல வந்து நேற்று இந்த முந்தாடி ரேஸ் ஆயிடுச்சு, ஞாயிற்று இருந்துச்சால, அதனால கொஞ்சம் நேற்று நைட்டுக்கு மேல விடலாம்னு நினைச்சாங்க போல இருக்கு அப்டேட்டை. கடைசியில் வந்து நேற்று நைட்டு வந்து இந்த மனோஜ் பாரதிராஜன் நியூஸ் வந்துச்சா, அதனால எடுத்து விடலை. இன்னைக்கு அதனால சுத்தமும் இல்லை. இன்னைக்கு வந்து இந்த மைத்ரி மிமிகேஷன் வந்து இன்னைக்கு அப்டேட்டாக குமிக்கலாம் தான் வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க 2-3 படங்களுக்கு இன்னைக்கு வந்து பிரதீப் படம், தெலுங்கு படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு பிரஸ் மீட் அவங்களுக்கு ஈவெண்ட் இருக்கு. அது போக 2026 படங்கள் லைன் அப்ல அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு ஈவெண்ட் வச்சிருந்தாங்க. இதில் வச்சிருந்தாங்க. அதுல கடைசியில் வந்து அந்த ஒரு ஈவெண்ட்லேயே டோட்டலா 2026 லைன் அப்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் குட் பை அக்லிக்கான சாங் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. கடைசியில் இப்போ கேட்டால் இப்போ வீக்கெண்டு போயிருந்து போல சாங்ட்டாங்க. அப்டேட் வந்து நாளை மறுநாள் நாளை மறுநாள் தான் வரும்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை வரும்னு நினைக்கிறேன் அப்டேட். யாராவது பேசுறீங்களா? எனக்கு கேட்கவே இல்லை ஒன்றும். பிரகாஷ் பேசிட்டு இருக்காரு. ஏப்ரல் 3 ட்ரைலர்னு ராஜசேகர் போட்டிருக்காரு. பார்ப்போம். எனக்கு சுத்தமாக கேக்கு. இப்ப கேக்குது பிரகாஷ், நான் வாங்க. ரைட்டு செக் பண்றாரு. கேக்குதா மைக் டெஸ்டிங். நல்லா கேக்குதுண்ணா. என்ன ப்ரோ செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பரணி ப்ரோ நான் என்ன தெரியுமா மிஸ் பண்றேன், இங்க அங்க வந்துட்டு லாலேட்டாவும் பிருத்திவிராஜும் பெரிய ஸ்டார்ஸ் இல்ல. நாளைக்கு அவங்க 2 பேரும் வர ஃப்ரேம்லாம் தியேட்டர் அங்க எப்படி ப்ரோ இருக்கும்? ஜாலியா இருப்பாங்கல்ல. இதுல மம்புட்டி வராரு. கண்டிப்பா. இல்ல மம்முட்டி இல்ல. இல்ல லாலேட்டனும் பிருத்திவிராஜையும் சொல்றேன். அவங்க தான் லூசிபர்லயே வந்துட்டாங்களே. ஆமா ஏங்க, ஆனா இதுல எல்லாம் பயங்கரமான ஆக்ஷன் பிளாக் இருக்கும் போல 2 பேருக்கும். ட்ரெய்லர்ல எல்லாம் பார்த்தோம்ல அந்த மாதிரி. நாளைக்கு நான் தான் கொஞ்சம் ஏமாற்றமா போகுது எனக்கு. நான் எதிர்பார்த்ததை தவிர பரணி அத்தனை ப்ரோலாம் எனக்கு படமும் தெரிஞ்சு வருதுங்க. ஆல்ரெடி ட்விட்டர்லாம் டிராஃப்ட்ல போட்டு வச்சிருப்பாரு. 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற சிக்காந்தர் கூட 8 ஷோ 9 ஷோ போட்டிருக்காங்க. வீரதீர சூரன் தான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆக்சுவலா இங்கேயுமே வீரதீரசுரன் வந்து ஷோஸ் ரொம்ப கம்மி. இது அது ஏதோ ராபின்ஹுட், அதுவும் இங்க ஃபுல். இது மேட் ஸ்கொயர்னு ஒரு தெலுங்கு படம், அதுவும் ஃபுல்லா. ஆனா மேட் இன்னும் நான் பார்க்கல தலைவா. ஏங்க மேட் ஸ்கொயருக்கு நல்ல ஹைப், பயங்கரமான ஹைப் இருக்குங்க. அது பார்ட் 1 செம ஃபன்னு. அது பார்ட் 1 நான் தியேட்டர்ல தான் ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க போல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்ப காலேஜ் ஸ்டோரியில போல இது ஹேங் ஓவர் மாதிரி ஏதோ கல்யாணத்துக்கு போற இடத்துல பிரச்சனை போல. சென்னை 22 சொல்லுங்க. ஆமா
அடுத்து வந்து இதுல வந்து ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கமெண்ட்ஸ் இப்பதான் பாக்குறேன். என்னன்னா கலைஞானம், கலைமணி அவங்கள பத்தி தான் சொல்லியிருக்காங்க சூப்பர் ரைட்டர்ஸ்ல. சூப்பர். நம்ம அவங்களாம் மிஸ் பண்ணிட்டோம். அடுத்தது வீரதீர சுரன் நீங்க சொல்றத பார்த்தா கைதி மாதிரி இருக்குமா அப்படின்னா கேட்டது கிட்டத்தட்ட அப்படிதான். ஏன்னா கைதியில பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில இருந்தேன்னு தெரியும். அந்த ஒரு டைலாக் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. ஆனா அதை வச்சு ப்ரீக்வல் எடுக்கலாம். அந்த பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு மிக்ஸ் பண்றாங்கல்ல, அது மாதிரி கிட்டத்தட்ட இல்ல அப்படி அவர் அப்படி வச்சுக்கலாம்னு சொல்லல, வச்சுக்கங்க. நீங்க அவ்வளவுதான். கைதி 2 வராதுன்னீங்கல்ல, அந்த அதை பேஸ் பண்ணி சொல்றாருன்னு நினைக்கிறேன். என்ன அமைதி ஆயிட்டாரு? இல்ல அவருக்கு கிட்டத்தட்ட அது கைதி மாதிரி தான் வச்சுங்களேன். கைதியில காரணம் வந்து ஒரு வரி வச்சுட்டு போயிருப்பாங்கல்ல, அவ்வளவுதான். அவன் 10 வருஷம் முன்னாடி என்ன பண்ணாலும் காமிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அது கிட்டத்தட்ட ஒரு 50% வச்சுக்கோங்க. அடுத்தது சரி நீங்களே சொல்லுங்க. அந்த வீரதேசன் எம்புரானுக்கே வருவோம். எனக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த வீரதேசன் எம்புரான்ல வந்து மோகன்லாலும் பிருத்திவிராஜும் படத்துல விட்டுருங்க, ஆஃப்லைன்ல ப்ரொமோஷன் பண்றாங்கல்ல, அதுல 2 பேருக்கான அந்த கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, பயங்கரமா ஒரு வீடியோ பயங்கரமா. அதாவது கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, ஒரிஜினலாவே இந்த ப்ரோடாடியில வந்து அப்பா மகனா இருப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட ஒரிஜினலாவே அதே மாதிரி தான் வந்து ஒரு நல்ல ஒரு அதாவது கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு 2 பேரும் ஒரு நல்ல நடிகர்கள் மேல உள்ள டாப் ஸ்டார்ஸ் மாதிரி காமிச்சிக்காம ரொம்ப நம்ம பாக்குறதுக்கு ரேரா இருந்துச்சு அதெல்லாம். பிரகாஷன், அந்த இர்ஃபான் இன்டர்வியூ சில பேர் என்னடா இவ்வளவு அபத்தமா இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு ஜாலியா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பாத்தீங்களா? இல்ல ஜாலிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. பட் என்னன்னா சில பத்திரிகையாளர்கள் நம்ம சொல்லுவோம், இப்ப ரீசெண்டா பத்திரிகையாளர்களாலே எனக்கு வெறுப்பு வரும் பயங்கரமா. ஏன்னா பத்திரிகை இப்ப முன்னால வந்து டீச்சர்ஸ்னா ஒரு லாஜிக் சொல்லுவாங்க, அப்பா அதாவது 10th பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுக்கலன்னா நீ சாதா குரூப் எடுக்கிற, ஒரு ஹிஸ்டரியோ அக்கௌண்ட்ஸோ இல்ல வந்து அந்த சயின்ஸ் குரூப் இல்லாம எடுக்கிறீங்கல்ல, அது சாதா குரூப் எடுக்கீங்க. எடுத்து முடிச்சுட்டு +2லயும் பாஸ் ஆகிற நல்ல மார்க் எடுக்கல, அப்ப என்ன பண்ற, ஒரு BA அது இதுன்னு எடுக்கிற அப்படின்னு வச்சுங்களேன். சில பேர் ஆர்வப்பட்டு எடுக்கிறாங்க, அதை விட்டுருங்க. ஆர்வம் இல்லாம இந்த மார்க் கிடைக்கல அப்படிங்கிறப்ப ஆர்ட்ஸ் எடுக்கிறீங்க. அந்த ஆர்ட்ஸ்ல நீங்க வந்து சாதாரண ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு டக்குன்னு அதுக்கப்புறம் வந்து ஜெர்னலிசம் அப்படின்னு ஒன்று படிச்சுக்கிட்டு ஒரு ஏதாவது இல்லைன்னா வந்து இந்த எஜுகேஷன் இந்த பிஎட் அதை படிச்சுட்டு டீச்சர் ஆயிடுறாங்க அப்படிம்பாங்க. நான்லாம் டீச்சர் அதாவது டீச்சருக்குனே படிக்கணும் அப்படின்னு சொல்லி மரட்டுத்தனமா படிச்சு பாஸ் ஆகிறத விட இது மாதிரி வந்து கம்மி மார்க் எடுத்து வேற வழி இல்லாம அப்படியே அடுத்தது இந்த படிப்புன்னு சொல்லி அதை படிச்சு அதுக்கப்புறம் டீச்சர் அனுபவம் ஜாஸ்தி அப்படிம்பாங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அது மாதிரிதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜெர்னலிசம்ங்கிறது எப்படியோ ஒன்று கடைசியா வந்து சேர்ந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி படிப்புக்கு ஏதோ ஒன்று வந்து சேர்ந்துடுறாங்க போல. கேள்வி கேட்கறதெல்லாம் முட்டாள்தனமா தான் இருக்கு. பெரும்பாலான கேள்வி. இப்போ ஒரு பிரஸ் மீட் நடந்துச்சு இல்ல, மோகன்லால்கிட்ட போய் என்ன கேட்கணும், மலையாளத்துல ஸ்ட்ரைக் நடக்க போகுதாமே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா பரவாயில்ல, மலையாள இண்டஸ்ட்ரி இழுத்து மூட போறாங்களாம்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டா ஒருத்தர் மலையாள ஆக்டர் அங்க உள்ள டாப் ஸ்டார் இல்ல, அதான் என்னன்னா ஒருத்தர் கேள்வி இருக்குல்ல, எனக்கு பைல்வான் மாதிரியான ஆட்கள் வந்து கேட்கும் போது ரொம்ப மோசமா இருக்கும். வார்த்தையை எந்த வார்த்தை கேட்கக்கூடாது அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி கேட்பாங்க. அது மாதிரி இவர் வந்து ஒரு மலையாளத்துல இருந்து ஒரு ஸ்டார் வந்திருக்காரு, மிகப்பெரிய அங்க சூப்பர் ஸ்டார் எனக்கு அவரு. அப்ப அவர் மலையாளத்துல இருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ரேஞ்சில வந்திருக்கவர். மலையாளத்துல இருந்து அவர் வந்து பெருசா நினைக்கிற ஒரு ஆளு, நடிப்பை பெருசா நினைக்கிற கம்ப்ளீட் ஆக்டர்னு பேர் எடுத்த ஒரு ஆள். அவர்கிட்ட போய் அவர் இண்டஸ்ட்ரியை போய் இழுத்து மூட போறாங்களாம்னு அபசகுணமா வார்த்தையை கேட்டா அதாவது கேள்வியே தப்புங்கிறேன். கேள்வி இழுத்து மூட போல, ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்ட்ரைக் பண்ண போறதை அறிவிச்சாங்க. அதுவும் அது என்ன கட்டத்துல இருக்குன்னு கூட தெரியல. அப்ப நீங்க எப்படி பேசணும் இருக்குல்ல, அதுதான் ஜெர்னலிசம். அந்த மாதிரி அவன் ஜெர்னலிசம் பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கு. அதை வந்து அடுத்த கட்ட தலைமுறையில இந்த யூடியூப்ல கேட்கறவங்களாச்சும் கரெக்டா கேட்கணும்ல. அது கேள்வி கேட்கறது சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் ட்ரோல் பண்றாங்க. அது கேள்வி நியாயமான, அவங்க கேட்கற கேள்வி நியாயமானதுதான். ஏன்னா நீங்க வந்து மத்த படங்கள் நடிச்சுட்டு உங்க பசங்களுக்கு இவரு கேட்பாரு மம்முட்டி, காலைல நீங்க ஏன்ச்சா என்னவா இருப்பீங்க அப்படின்னு. காலைல ஏன்ச்சா நான் நானா தான் இருப்பேன் பாரு. ஒரு பேட்டிகளை பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆமா, மதுராஜ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, டீ சாப்பிடுவாங்க, பாத்ரூம் போவாங்க, மூஞ்ச கழுவாங்க, ட்ரெஸ் மாத்தவங்க, குளிப்பாங்க. அதானே பண்ண போறான். இது நானா தானே அவனா தானே இவனா தானே பாரு. கிட்டத்தட்ட மம்முட்டி இன்னும் 2-3 பேட்டிகள்லாம் பாத்தீங்கன்னாலே எல்லாமே அப்படித்தான் இருக்கும். நான் தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்தனால இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படிம்பாரு. அந்த கேள்வி கேட்கிறவரு எங்க இருந்து வந்தாலும் பயிர் சொல்லுவேன், நீங்க எங்க இருந்து வந்தாலும் பயிர் சொல்லுவேன் அப்படிம்பாரு. அது மாதிரி அப்படிதான் டீல் பண்ணணும். ஏன்னா கேள்வி கேட்கறது இருக்குல்ல, அது கேட்கறதே சரியில்லை. இப்ப இவரெல்லாம் போயிட்டு நீங்க வந்து திருச்சியம் படத்துல பண்ண மாதிரி பண்ணல, திருச்சியம் படத்துல பண்ணவரு ஒரு அது வந்து என்ன அது ஒரு மர்டர் பண்ணிட்டு மறைக்கிற, அதை எந்த நடிகர் பண்ண போறாரு? அதுக்கு வேற இல்ல அப்படி கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி எழுதி கொடுத்தா கேட்டுக்கிற. அப்ப கேள்வி எப்படி கேட்டோம், கேள்வி வித்தியாசமா கேட்கணும். இப்ப திருச்சியம் படத்துல இருந்து ஒரு படத்தை பார்த்து ஒரு மனுஷன் என்னென்ன விஷயம் கத்துக்கிட்டா, அது மாதிரி நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது படத்தை பார்த்து என்னென்ன விஷயம் கத்துக்கிட்டீங்க, படத்தை பார்த்து என்னென்ன விஷயம் பண்ணீங்க, அப்படி கேட்டீங்கன்னா நியாயங்களா? சூப்பர்ண்ண, நீ வாண்ண சென்னை கிளம்பி போன அந்த கேள்விய அப்படி கேட்டா எப்படியே ட்ரெண்ட் ஆவாங்க, புரியலையே. அந்த கேள்வி கேட்டா எப்படி ட்ரெண்ட் ஆவாங்க? அததான் அதாங்க. இப்ப என்னன்னா திட்டி ட்ரெண்ட் பண்ணுங்கடாங்கிறாங்க, சுத்தி வளைச்சு.
நீங்க எப்பயாவது திட்டுங்களா என்ன திட்டுங்க திட்டு என் வீடியோ மட்டும் வியூஸ் ஏத்துங்க அந்த பேட்டிகளே என் பேட்டி தான் பயங்கரமான பேட்டியா எல்லாருமே அந்த இருக்கு நெகட்டிவிட்டி கொடுத்துட்றாங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. அவ்வளவுதான் எல்லாமே நெகட்டிவிட்டி தான் இல்ல இல்ல வேணும், ஆனா அப்பதான் அந்த ரீச் ஆக முடியும்னு மோகன்லால் அந்த பாக்குறாங்க. கேள்வியை அந்த கேள்வி அவர் ஹேண்டில் பண்ணது இருக்குல்ல, அது செம்ம குபீரா இருந்துச்சு. இல்ல நீங்க என்னன்னா கேட்டீங்கன்னா பிருத்திவிராஜுக்கு கூட அந்த கேள்விகளை ஒரு 4-5 கேள்விகள் இந்த பேட்டிகள் பூராவே பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு இருக்காயிரும், ஒரு நல்லா பல மொமெண்ட் ஆமா இருக்கும். ஆனா எல்லா கேள்வியுமே இவர் வந்து இவர் கேள்வியாவே எடுத்துக்கல, சீரியஸாவே எடுத்துக்கல மோகன்லால். ஏன்னா இதெல்லாம் கேள்வியான்னு கேட்கிறாரு. அடுத்தது அதையே சுத்தி வச்சு, அதாவது இதெல்லாம் கேள்வியாரா நீ அப்படின்னு அந்த ஆங்கிள் கேட்காம அவர் தீரா விளையாட்டு இதெல்லாம் குடும்பம் இதுவும் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி போட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். நல்ல குடும்பம். ஆனா அதுல அதுல சொல்லுங்க சர்வேஷ் ப்ரோ. டிக்கெட் புக் பண்ணி நாளைக்கு நைட், ஆனா எல்லாரும் கேன்சல் போட்டுருக்காங்க. நிறைய டிக்கெட்டை புக் பண்ண முடியல. ஷோ நடக்குமா? ஏன்னா டிவிஆர்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க, எந்த ஷோவும் புக் பண்ண முடியாது. என்ன எங்க ப்ரோ, எந்த ஏரியால? டிவிஆர் சென்னையில ஷோ புக் பண்ண முடியாது. எல்லா ஷோவும் சர்வர் இஷ்யூன்னு இருந்துச்சு. அதே மாதிரி கேன்சல்டுன்னு போட்டுருக்காங்க ட்விட்டர்ல மார்னிங் ஷோஸ். தலைவா இல்ல ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொன்னாரு பிரகாஷ் அண்ணன். நைட்டோட நைட்டா பேசி முடிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு படம் ரிலீஸ், டிக்கெட் புக்கிங் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. தெரியல தலைவா, இது நம்ம எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. நம்ம மாநாடுக்கெல்லாம் நடந்துச்சு தெரியுமா, ரொம்ப கடைசி வரைக்கும் அங்க தியேட்டர்லயே உட்காந்துருந்தேன். அந்த மாதிரி ஆயிடுமான்னு தெரியல, இல்ல பாப்போம். படம் ரிலீஸ் ஆயிரும். இல்ல படம் ரிலீஸ் ஆயிரும் பிரதர், படம் ரிலீஸ் ஆயிரும். 2-3 பெரிய கைங்க நடுவுல தலையிட்டு இருக்காங்க. இப்ப படம் ரிலீஸ் ஆயிரும், ஒன்றும் நல்ல பிரச்சனை இல்லை. விஷயம். ஆனா அவருக்கு ஏதோ புக்கிங் இதுவும் ஆகலன்னு சொன்னாப்ல. இல்லங்க பிவிஆர் மாதிரி மல்டிபிளெக்ஸ் செயின்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து பிரச்சனைகள் இழுத்துக்க மாட்டாங்க. அவங்க அடுத்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு போயிருவாங்க. சிங்கிள் ஸ்கிரீன் தான் வெயிட் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன், மற்றவங்களும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணிருக்க மாட்டாங்க, இல்லை கேன்சல் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. இல்லை ப்ரோ, எனக்குலாம் சியான் சாரை நினச்சாதான். மனுஷன் ப்ரொமோஷன் பண்ணாத ஏரியாவே இல்லை, அப்படி பண்ணிட்டு இருந்தாரு பாவத்தை. ப்ரொடியூசர் வந்து பகவதியில அந்த சின்ன வடிவில் 2வது வடிவில் வரும்போது நிலம்லாம் அதிரும், வந்துட்டாயா அப்படிங்கிற ஒரு சரணம் கேட்கும். அது மாதிரி வந்து ஒரு மனுஷனை அப்படியே அவர் அப்படிலாம் பண்றாரு, இப்படி பண்றாரு, வேற லெவல்ல பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஏதோ ஒரு வாய்ஸ், ஒரு குரல் எங்கேயோ ஒரு இடத்துல கேட்குதுன்னா தமிழ் ப்ரோ வந்துட்டாருன்னு அர்த்தம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அதெல்லாம் விடுங்க, நான் எனக்கு வந்து இன்னைக்கு தான் சில பல ஆடியோக்களை எல்லாம் நான் எடுத்தேன். ஸோ அது வந்து இன்னைக்கு இந்த சினி டாக்ஸில் இருக்கவங்களுக்குலாம் எக்ஸ்க்ளூசிவா நான் கொடுக்கலான் இருக்கேன். அது முழுக்க முழுக்க பிரகாஷ் ப்ரோவை பத்தியானது. பிரகாஷ் ப்ரோ அது அந்த ஆடியோலாம் இல்ல, லைக்கால இருந்து பிரகாஷ். நான் எந்த ஸ்பேஸ்லயுமே நான் வந்து ஃபேன் ஃபைட் பண்ணது இல்லையேங்க. எந்த ஸ்பேஸ்ல போய் நீங்க ரெக்கார்ட் எடுத்து போடுவீங்க? இல்லையே, நான் பேசுனது 2 ஸ்பேஸ் தான். ஒன்னு நம்ம ஸ்பேஸ், இன்னொன்னு ஏங்க நீங்க ஒண்ணு டைம் பாஸ் ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸை விட்டு நான் எங்கேயுமே போனதே இல்லை. நீங்க இருங்க சொல்றேன். அதாவது சரி ரைட் வாங்க, பொன்னியின் செல்வன் லைக்கா இருந்து என்ன வாங்குறீங்க? டிவியா ஆடியோ என்ன பண்றீங்க? டைம் லைக்கால இருந்து ஆப்பிள் 14 ப்ரோ வாங்கியிருக்காரு பிரகாஷ் ப்ரோ. இது வந்து நம்பத்தகுந்த வட்டாரம் இல்ல இன்னொன்னு இல்ல நம்ம இல்லங்க இத கேளுங்க நான் சொல்லிடுறேன். தமிழக அரசியல்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அரசியல்வாதி ஒருத்தர், அந்த அவரு இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காரு, இந்த இவரு இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காரு. எங்கே ஆதாரம் கேட்டா நீங்க அந்த ஆதாரத்தை கேளு, கோர்ட்ல கேட்க சொல்லி கோர்ட்ல சப்மிட் பண்றேன் பாரு. இதெல்லாம் குற்றம் சொல்றேன், அவனுக்கு ஆதாரம் குற்றம் இல்லைன்னு அவரு நிரூபிக்கிட்டியா அப்படின்பாரு. குற்றம் சுமத்துல நீ குடியா அப்படின்னா அவர் கொடுக்க மாட்டாரு. திரும்ப குற்றம் சாட்டப்பட்டது அவர் தானே, நான் அவர் மேல குற்றம் வச்சிருக்கேன், அவர் அதை இல்லைன்னு நிரூபிக்கிட்டோம் அப்படிம்பாரு ஒரு அரசியல்வாதி. அந்த மாதிரி ஐபோன் வாங்கிட்டேன், டிவி வாங்கிட்டேன், அது வாங்கிட்டேன், இது வாங்கிட்டு நீங்க தான் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் வரலையா? இல்ல நம்பகத்தகுந்த வட்டாரத்துல இருந்து செய்தி இருக்கு, ரெக்கார்டிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆப்பிள் 14 வாங்கியிருக்காரு. ஆப்பிள் மட்டும் வாங்கினது இல்லாம ஜெயம் ரவியும் மணிரத்னமையும் தனியா மீட் பண்ணியிருக்காரு. எல்லாமே நம்பகத்தகுந்த வட்டாரத்துல இருந்து வந்திருக்கு. ஸ்பேஸ்ல இந்த படம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் டிக்கெட் சேல் ஆனதுக்கு காரணமே பிரகாஷ் ப்ரோன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெக்கார்டிங் இருக்கு ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ பதில் சொல்லுங்க, எவ்வளவு வாங்குனீங்க?
என் சார்பா விசால் ப்ரோ பேசுவார். இல்ல என் வக்கீல் வந்து விசால் ப்ரோ பேசுவார். விசால் நீங்க பேசுங்க. ஒரே ஒரு கேள்வி ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, இந்த படத்தோட வீரதீர படத்தோட ப்ரொடியூசர் வந்து புதுசா இதை முதல் மூவிங்களா? ரெண்டாவது படம் ப்ரோ. இல்ல அவர் ஏற்கனவே இல்ல, அவர் நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காரு. இந்த பேனர்ல வந்து ஒரு படம் தயாரிக்க ரெண்டாவது படம். அவருக்கு முன்னாடி சாமி 2 எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன படங்கள் எடுத்திருக்காரு. இருமுகன் அவர் தான் எடுத்தாரு. மலையாளத்துல முறை எடுத்தாரு. இப்ப வந்து தக்ஸ் அதாவது குமரி மாவட்டத்தின் தக்ஸ் படம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவர் தான் எடுத்திருக்காரு. கேரளாவில் மிக இல்லங்க சிபு தம்பின் இருக்காருல்ல, சிபு தம்பின் தாங்க அவரு தான் இவர் தயாரிக்கிறாரு. அவரோட பொண்ணு தான் வந்து ரியா சுபு பேர்ல ரிலீஸ் பண்றாரு. இப்ப எப்படின்னா கிட்டத்தட்ட ஆரம்பம் படத்தை தயாரிச்சது ஏஎம் ரத்னங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அங்க வர்றது என்ன வரும், ஐஸ்வர்யான்னு பேர் வரும். ப்ரொடியூசர் பேர் ஐஸ்வர்யா தயாரிச்சாங்க. ஐஸ்வர்யாங்கிறது ஏஎம் ரத்னோட மருமக பேர்ல அந்த பேனர் ரெடி பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட இது வந்து மகள் பேர்ல சிபு தம்பின் போட்டிருக்காரு. எதுக்குன்னா ஒரு சாமி டு பஞ்சாயத்து, சில பல பஞ்சாயத்து இருக்கு, எல்லாத்துலயும் இந்த பணம் ரீஃபண்ட் பண்ண வேண்டிய விஷயம்லாம் இருக்கு. அந்த பஞ்சாயத்து கடைசி நேரத்துல இந்த படத்துக்கு தாக்குதல் ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனா வேற ஒரு வகையில தாக்குதல் வந்துருச்சு. அவ்வளவு அது வந்து பினாமி மாதிரி ப்ரோ, பினாமி மாதிரி இதை யூஸ் பண்ணிக்குவாங்க ப்ரோ. இது அப்படிதான். இது மாதிரி நிறைய மெயினா சொன்னா ஜிவிஎம் வந்து இது நிறைய பண்ணியிருக்காரு. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில வந்து அவர் ப்ரொடக்ஷன்ல அதான் அந்த அவர் கம்பெனி பேர் எனக்கு கரெக்டா தெரியல, ஒய்ஃப் பேர்ல ஒண்ணு, ஃப்ரெண்டு பேர்ல ஒண்ணு, இவரோட சிஸ்டர் பேர்ல ஒண்ணு, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காரு ஜிவிஎம் இது நிறைய பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சிபு வந்து போட்டோன் கத்தஸ், ஒயிட் பக்கெட், சிபு வந்து படம் இவருதானாங்க? என்ன ப்ரோ? புலி விஜய் புலி இவர் தான் பண்ணார். சிபு தான் பண்ணார். சிபு தமிழ் தான் பண்ணார். சிபு தமிழும் பிடி செல்வகுமார் இருக்கார், விஜயோட பிஆர்ஓவா இருந்தாரு. இவர் சேர்ந்து பண்ணாங்க. அந்த பிடி அந்த கம்பெனி பேர் சேர்த்துக்கோங்க, பிடிஎஸ் நம்ம சேர்த்துனாங்க. இவர் வந்து சிபு தமிழ்னா நம்ம 2 பேர் இன்சிலி சேர்த்து ஒன்னா போட்டு அந்த படம் கம்பெனி ஆரம்பிச்சாங்க. வந்து விக்ரம் சாருக்கு ஒரு மேனேஜரா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு என்னன்னு தெரியல. இருந்தாரு அப்படின்னு சொல்லி யாரு இல்லங்க இதெல்லாம் இல்லங்க. விக்ரம்க்கு மேனேஜர் வேற ஆளுங்க, சிபு கிடையாது. சிபு இருந்தாரு ஏதோ ஒரு இல்ல சிபு வந்து கேரளாவோட டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர். ஏதோ ஒரு ஃபார்ம்ல ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி இது கூட இருந்திருக்காரு அப்படின்னாங்க. அது மேனேஜரா இல்ல அது என்ன கணக்குன்னு தெரியல. அது மூலியமா படம் ஒன்னு டைரக்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் அவரு. கரெக்ட்டா ப்ரோ? அவரு இது தமிழ்லையா? தமிழ்ல எந்த படம் டைரக்ட் பண்ண மாதிரி தெரியலையே. மலையாளத்துல ஏதாவது இருந்தாதான் உண்டு. தமிழ்ல ஆக்சுவலி வந்து அவங்க பொண்ணு வந்து கொஞ்சம் ஃபேமஸ் தாங்க. எனக்கு எப்படின்னா அந்த பொட்டேட்டோ ஃபேஸ்னு ஒரு பொண்ணு இருக்கு, அது கூட சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த பொண்ணு முன்னாடியே. ஸோ அப்படி நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். அப்புறம் திடீர்னு வந்து இப்படி ப்ரொடியூசர்னு சொல்லி ஸ்டேஜில் பார்ப்போம், நம்ம ஸ்டன் ஆகிட்டோம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ். அந்த ரீல்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ரீல்ஸ் எல்லாம். அது ஜென்சி கிட்டுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். உங்க ஆடியோ லான்ச்லயே அப்படிதான் ப்ரோ பேசிட்டு இருந்தாங்க ப்ரோ. யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க படத்தை ப்ரமோஷன் பண்ண சொன்னா அந்த பொண்ணை தான் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் சொன்னாரு, ஏன் பாப்பா அவரு அந்த கமெண்ட் தான் சொல்றீங்க, பார்ட்டி அவர் போட்ட தானே கமெண்ட், ஏன் பாப்பா உனக்கு மட்டும் தான் ப்ரமோஷன் பண்ணுவீங்களா, படத்துக்கு பண்ண மாட்டியான்னு கேட்டார்ல, அந்த மாதிரியா? சரி அதெல்லாம் விடுங்க. மறைக்கப்பட்ட அந்த உண்மைகளை வெளியே கொண்டு வருவோம். பொன்னியின் செல்வன் டைம்ல என்ன ஏங்க இல்ல அது அப்புறம் பேசுவோம். நாளைக்கு படம் ரிலீஸ் இல்ல, இந்த 2 படமும். நீங்க வேணா அந்த படத்தை பத்தி பேசுங்க, வீரதீர சூரன், எம்புரான். அந்த படத்தை பத்தி என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல நான் அதுக்காக நாளைக்கு கூட நீங்க வந்து டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டேன் ப்ரோ. மறுபடியும் ஆரம்பிச்சாரு அவரு. ப்ரோ ஓகே ப்ரோ, எனக்கு சின்ன கேள்வி, மணிரத்னம் சார பாத்தீங்களா இல்லையா? ஏங்க நான் உண்மையை தான் சொல்லுவேன். எனக்கு வந்து உண்மையான 2 விஷயம் இருக்கு. நான் ஸ்பேஸ்ல போய் பேச மாட்டேன். மொதல் விஷயமே அதுதான். உண்மையை பெரும்பாலும் போய் பேச மாட்டேன். போய் பேசுறேன்னா என் பிள்ளைங்கள்ட்டையும் என் வீட்லயும் போய் பேசினா மட்டும்தான் உண்டு. ஸ்பேஸ்ல போய் பேச மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஸ்பேஸ்ல அதுக்குதான் வந்து சுகுமார் ப்ரோட்டையும் ட்ரெண்ட்ஸ் விட்டுட்டையும் நான் சொன்னது, ஸ்பேஸ் போடுன்னு சொன்னப்போ இல்லைங்க நம்ம ஓப்பனா சில விஷயம் பேசுற மாதிரி இருக்கும், அது யாராவது கேள்வி கேட்டால் நான் போய் சொல்ல வராது, அப்புறம் டக்குனு ஃப்ளோவில் வந்துடும், அப்போ என்ன ஆகும் மாட்டிக்குவீங்கன்னு சொன்னேன். அவங்க பரவாயில்லன்னு சொன்னாலும் போட்டேன்னு. நான் மணிரத்னம் பார்க்கல, பொன்னியின் செல்வன் டீம்ல எனக்கு ஐஃபோன் வரல, டிவி வரல, எதுவும் வரல. இதுதான் உண்மை. அது வந்து சில பேர்களால் பரப்பப்படுகிறது. அது நம்ம நண்பர்களால் தான் பரப்பப்படுது. அவங்க வந்து சர்க்காசம் நினைச்சிட்டு பண்றது உண்மையாகிற பட்சத்தில் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் தவிர எதுவுமே நடக்கல. பாராட்டு கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். டீம் இருந்து அபிஷியலா பாராட்டு கிடைச்சிச்சு, அதை வேணா சொல்லலாம். அபிஷியல் பாராட்டு கிடைச்சிச்சு. பொன்னியின் செல்வன் கதையை சொன்னனால அவ்வளவுதான். மணி சாரா? தமிழன் ப்ரோ இல்ல அது சில விஷயங்கள் பர்சனலா சொல்லக்கூடாது. இந்த டீம் வந்து இவங்க பேசினாங்க, ஒரு நடிகர் பேசினா பாராட்டுன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக வேற அவர் எவ்வளவு ஹானஸ்டா சொல்றாரு ப்ரோ. நான் வீட்டுல கூட போய் சொல்லுவேன், வெளில சொல்ல மாட்டேன். இதுக்கு மேல ஏன் ப்ரோ அவர் சந்தேகப்படுறீங்க? இல்ல அப்படி இல்ல ப்ரோ, அப்படி கிடையாது ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ,
இப்ப நீங்க வந்து இதை வந்து இல்லைங்க இந்த டைம்ல இவரை நான் மீட் பண்ணேன், இந்த டைம் இந்த டீம்ல இருந்து இவங்க பேசுறாங்க அப்படின்னு நீங்க ஒரு வாரத்தை சொல்லும் போது கீழே பார்த்துட்டு இருக்க குட்டி பிரகாஷ் மகாதேவன் மாதிரி இருக்க பல பேர் வந்து சரி அண்ணனை மாதிரி நம்மளும் படிக்கணும், அண்ணனை மாதிரி நம்மளும் பொன்னியின் செல்வனை பத்தி பேசணும், அண்ணனை மாதிரி நம்மளும் வேல்பாரியை பத்தி பேசணும், யூடிக்கு அண்ணன் அவுத்து மாதிரி நம்மளும் ஸ்பேஸ்ல போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி உருண்டாகுங்க. சொல்லுங்க, எத்தனை பேர் கீழே இருக்காங்க? இதெல்லாம் ஒரு ரோல் மாடல் தான். இப்படி வந்து பிரசாந்த் அண்ணாவோட குரலை கேட்டு வந்த ஒரு சிறு பிள்ளைங்க நானு. அந்த மாதிரி பல சிறு பிள்ளைகள் கீழே இருப்பாங்க. அதனால நீங்க அந்த பாராட்டு என்ன 30 வருஷத்துக்கு முன்னாடி சிறு பிள்ளையா? 30-40 முன்னாடி சிறு பிள்ளைன்னு வைங்க. 40 அதனால என்ன வயசு ஏறிக்கிட்டே போகுது. அதெல்லாம் அப்படிதாங்க. நீ போற போக்க பார்த்தா பிரசாந்த் எனக்கு அண்ணா இல்ல தம்பின்னு போல. அதனால சொல்லுங்க ப்ரோ, என்ன இருக்கு? நீங்க ஒரு பெஸ்டான மொமெண்ட்டை ஷேர் பண்ணும்போது இதை வந்து ஐயா மோட்டிவேஷனலா தமிழன் ஐயா, அதை அடுத்த நாள் பாத்துக்கலாம். நாங்க அந்த படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாவே யாராச்சும் டைவர்ட் பண்ணி போயிடுறாங்க. கொஞ்சம் படத்தை பத்தி பேச விடுங்க. படத்தை என்னங்க? சரி ப்ரோ, படத்தை பத்தின்றப்ப அன்னைக்கு மொத டீசர் வந்தப்ப போலீஸா இருப்பாரு, இப்ப பேக்கப்ல இருக்காருன்னு அஜித் குமார் ப்ரோ சொன்னாரு. அன்னைக்கு நான் சொன்னேன் இது என்னங்க பாஷா லியோ கதை தாங்கன்னு சொன்னேன். இப்ப ட்ரைலர் வந்திருக்கு, யாருக்காவது அதுல மாற்று கருத்து இருக்கா? தமிழன் ப்ரோ இல்ல நீ பேசுன கேட்டுச்சு அஜித் குமாரே சொல்லுவார்னு மியூட்ல நினைக்கிறேன். போங்க. ஏங்க ட்ரெயிலர்ல தான் ஒண்ணுமே காமிக்கலைங்க, மாசா மட்டும் தாங்க காமிச்சாங்க. எனக்கு அந்த ஷாட் பார்த்தோன்னே எனக்கு போலீஸ் மாதிரி ஞாபகம் ஒரு டவுட் இருந்துச்சு, அதனால சொன்னேன். ட்ரெயிலர்ல தான் அவங்க எதுவுமே பெருசா ரிவீல் பண்ணலையே, மாசா மட்டும் தான் இறக்கி விட்டாங்க. அவர் போலீஸா இருக்க மாட்டாருன்னு தான் நான் இன்னமும் நம்புறேன். அதே ஸ்டாண்ட்ல தான். ஐயா நீங்க அதை நான் சொன்னது மறந்துட்டேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆமா இதை வேற நம்ம இன்னைக்கு ப்ரிடிக்ட் பண்ணுங்கிற மாதிரி ஞாபகம் வருது எனக்கு. ஆனா அந்த ட்ரைலர்ல அவர் யார்கிட்டயோ போலீஸ் ஆபீசர் மாதிரி ஒருத்தர்கிட்ட தான் இந்த தடவை மிஸ் ஆகாதுலன்னு சொல்ற மாதிரி ஹையர் ஆபீசர் கிட்ட பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல ப்ரோ, அது அவர்கிட்ட இல்ல, இந்த தெலுங்கு ஆக்டர் ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட சொல்லுவாரு. அதான், ஆனா அவரை பார்த்தா ஒரு காப் ஃபீல் வந்துச்சு. தெலுங்கு ஆக்டர் பேர் பிருத்திவிராஜ். ஆமா, இந்த படத்துல அவர் பேரு பெரியவர். ஸ்னாப் பிக்சர் ஒன்று விட்டு வந்து ஸ்பாயில் பண்ணிட்டானுங்களே. என்னங்க அது வேற QDக்கு பார்த்து போயிட்டோமா? சொல்லுங்க சார். இல்ல அதை பத்தி பேச வேணாம். அப்புறம் அதை பத்தி பேச வேணாம். அதை பத்தி இன்னும் 2 பேர் Okay, ப்ரோ பேசுவாங்க. எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் வந்து ஆனா நாளைக்கு பிரகாஷ் நைட் ஷோ நீங்க இந்த நான் புக் டீம் பேசி பண்ணிருக்கேன் ஒரு ப்ரோ. ப்ரோமோ வந்துச்சுல்ல? ஓகே தலைவா. நாளைக்கு நைட் ஷோ புக் பண்ணிருக்கேன், அதுக்குள்ள படம் ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆயிடுமா தலைவா? ஏங்க நீங்க லைட் ஷோ தானே புக் பண்ணிருக்கீங்க, கால ஷோவே ரிலீஸ் ஆயிருங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னன்னா கம்பேரிட்டிவ்லி எம்ரானோட வீரதீரசுரன் தான் ப்ரோ இருக்கு ஜாஸ்தியாவே. ஏன்னா பர்சனலாக வந்து என்னன்னா அவருக்கு ஒரு பயங்கரமான என்ன சொல்றது, கமர்ஷியலாகவும் சரி பிஸ்னஸாகவும் சரி எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு படம் வரணும். ஏதோ ஒரு படம் வந்தது அப்படின்னா சிஎன் விக்ரமுக்கு வந்து என்னன்னா ஏதோ ஒரு வகையில் மிஸ் ஆகும். இல்லைங்க ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்ற மாதிரியே வந்துட்டே இருக்கும். பட் இந்த படம் எல்லாத்தையும் ஃபில்ஃபில் பண்ணணுன்றது பர்சனலாக ஒரு ஆசை. ஸோ பெருசாக ஹிட் ஆகணும். மோரோவர் அருண்குமாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட படமும் வந்து என்னன்னா அவரும் டைரக்ட் பண்ணுறதுனால அந்த படமும் ஹிட் ஆகணுன்ற ஒரு அடிஷ்னல் ஆசையும் இருக்குது. நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டு வேலிடான பாயிண்ட்டு. நம்ம இது வரைக்கும் எஸ்ஜிஎஸ் ஒரு மாதிரியாவே பார்த்துட்டு நமக்கே சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிச்சு லைட்டாக. என்னடா ஒரே பேட்டர்ன்லேயே இவரை யூஸ் பண்ணிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. இதில் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ இதனால வீரதீரசுரன் வந்து என்னென்னா கண்டிப்பாக போய் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் காலையில் போக முடியல, எனக்கு ஒர்க் இருக்கிறதுனால சரி நைட் போகலாமேன்னு நைட் புக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வரதை பார்த்துட்டு தான் என்னடா நாளைக்கு நைட்டாவது கன்ஃபார்ம் ஆகுமான்ற மாதிரி டவுட் இருந்தது. எம்புரானை பொறுத்த வரைக்கும் எனக்கு லூசிஃபர் வந்து என்னென்னா படம் ரொம்ப பிடிக்கும். பட் அதை வந்து என்னென்னா பயங்கரமான ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்ற அளவுக்கு நான் வந்து என்னென்னா ஃபீல் பண்ண மாட்டேன். பட் நல்ல படம், நல்ல டைரக்ஷன், அதுவும் பிருத்திவிராஜ் மாதிரி ஒரு அழுத்தந்து அப்படி ஒரு டைரக்ஷன் வந்தோம்னா நான் எதிர்பார்க்கல. ஸோ அது படமாக வந்து என்னென்னா நல்ல படம். எம்புரானுக்குமே எனக்கு அப்படியே பயங்கரமாக ஆகவோ ஐப்பெல்லாம் இல்லை. பட் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்ற நம்பிக்கை மட்டும் இருக்குது. படம் வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது, பட் ஆனால் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் நம்மளை அப்படின்ற ஒரு ஹோப் மட்டும் இருக்குது. ஏன்னா லூசிஃபருக்கும் எனக்கு அதே தான் இருந்துச்சு. ஸோ எம்புரானுக்கும் அதே தான் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு மேபி சாட்டர்டே ஆர் சண்டேல வந்து நான் எம்புரான் பார்ப்பேன். ரிவ்யூஸ் நல்லா இருந்துதா. நான் மெயினாக எதிர்பார்க்குறது பர்னி ப்ரோட ரிவ்யூஸ் தான். அவர் என்ன போடுறாரோ அதை வச்சு நம்ம படத்துக்கு போகலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். The whole nation want to know பர்னியோட ரிவ்யூ. அவர் என்ன ஃபர்ஸ்ட் எதுக்கு போறாரு?
எம்ரான் தான் நாளைக்கு 6 மணிக்கு அவர் தான் எம்புரான் தான் போறாரு கால் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகறதுனால எம்புரான் போறாரு. அலாரம் வச்சு நம்ம போறாரு. ஸ்பேஸோட கிறிஸ்டோபர் கனகராஜ் அவர் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவார். ஏன்னா இவரு வெங்கட்ரமணன் போட்டிருக்காரு 9 ஷோ கேன்சல்டுன்னு சொல்லி. வீரதீர சூரன் அது போட்டதே 2-3 ஷோ தானே ஓபன் பண்ணாங்க. இல்லைண்ணா நிறைய ஷோ ஓப்பன் பண்ணாங்கல்ல. இல்ல பெரும்பாலும் எல்லாம் எம்புரானுக்கு போயிடுச்சுல. நேரத்தே புக்கிங் கொஞ்சம் சுமாரா போனால எல்லாம் 9 மணி ஷோலாம் சென்னையில இருக்க பெரும்பாலான ஸ்கிரீன்ஸ் வந்து எம்புரானுக்கு ஒதுக்கிட்டாங்க. ஒரு 4-5 ஸ்கிரீன் தான் போட்டிருந்தாங்க நினைக்கிறேன். அதனாலதான் வந்து இவரே சொல்லியிருந்தாருல, யார் ஆதியே, நான் ரோஹிணியில போட்டிருக்கேன்னு. ஏன்னா ரோஹிணியில மட்டும் தான் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு. அது மாதிரி அதனால ஒரு சில ஸ்கிரீன் வந்து சொல்லியிருப்பாங்க. பார்ப்போம், பேச்சுவார்த்தை முடிச்சு படம் ரிலீஸ் பண்ண. ஏன்னா கோர்ட் வந்து 10:30 வரைக்கும் சொல்லியிருக்கு. எனக்கு வந்து 11 மணிக்கு தான் ஷோ. ஆனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு என்ன டவுட்னா ப்ரோ, ஏன் இந்த மாதிரி ஜென்ரலாவே நிறைய ஃபினான்சியல் இஷ்யூ எல்லாமே லாஸ்ட் வீக்லயே நடக்குது, முத நாளோ இல்லைன்னா நைட்டு. நீங்க காசு அப்பதான் தருவீங்க. காசு அப்பதான் தருவீங்க. இப்ப நீங்க வந்து கடன் வாங்கியிருக்கீங்க, இல்ல ஏதோ பணம் தரணும் அப்படின்னா நீங்க வந்து முன்னால இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா அவங்க தரமாட்டாங்க அப்படின்னு கடைசி நிமிஷம் கோர்ட்டுக்கு போயிடுறது. ஏன்னா நீங்க முன்னாடியே கோர்ட்டுக்கு போயிட்டா நீங்க வந்து இப்படியே பேச்சுவார்த்தை பண்ணி எப்படியாவது சமாதானப்படுத்துவீங்க. கடைசி இடத்துல வேற வழியே இல்லை. உத்தரவாதம் 100% உத்தரவாதம் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால முடியும். படத்தை கொடுத்தணும், இல்ல பணத்தை கொடுக்கணும். அப்ப ஏதாவது அதாவது வழி பிறக்கணும் அப்படின்னா பணம் கொடுத்தவருக்கு வேற வழி இல்லை. இப்ப வேணா சொல்ல வேணாம், உதாரணம் வேணா விட்டுருங்க. துருவ நட்சத்திரம். ஓகே ப்ரோ. அதை மறந்துருங்க ப்ரோ, துருவ நட்சத்திரத்தை. அப்புறம் இந்த மதகஜராஜா ரிலீஸ் ஆனப்ப அது ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அந்தந்த மொமெண்ட்ல சொல்றதுதான் மாவீரன். இப்போ ஒரு படம் ஒரு மாதிரி வைரலா இன்டர்நெட்ல சோசியல் மீடியால எல்லாருக்கிட்டையும் பயங்கரமா ரீச் ஆகுதுன்றப்போ நம்மளும் நம்ம படத்தை அப்படி சொல்லிடலாம் அப்படின்னு அவங்க வந்தோன்னா ஒரு சின்ன ஒரு ஹைப் கிரியேட் ஆகும். நம்ம படம் வந்தோன்னா எல்லாருக்கு முன்னாடியும் இன்னொரு டாக்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்றதை தவிர திருப்பூர் சுப்பிரமணியமே சொன்னார்ல. அதுதான் ப்ரோ, எனக்கு அதுதான் சொல்றேன். அது எல்லாமே இவங்க ஜஸ்ட் ஒரு அட்டென்ஷனுக்காக தான் சொல்றாங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மேற்கொண்டு அதுக்காக என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த நேரத்துல வந்து என்னன்னா சோசியல் மீடியாவை கொஞ்சம் எங்கேஜா வச்சுக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்கிறாங்க. இல்ல அது ஜிவிஎம் பண்ணாதான் படம் இதாகும். இல்ல ப்ரோ, எனக்கு அது சீரியஸ்லி புரியல. அவர் இன்னும் எத்தனை படம் நடிப்பாரு, எத்தனை படம் நடிச்சு அந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்ணுவாரு, எனக்கு புரியல. அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த முன்னாடி வச்சிருந்த ஃபோட்டான் காஜாஸ்னு அதுவே ரொம்ப இல்ல ஒன்றாக என்டர்டைன்மெண்ட் அப்புறம் மாத்தினாரு ப்ரோ. அதுவும் என்னாச்சுன்னு தெரியல. ஏங்க இன்னுமா ஒரு நடிக்கதான் அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல நான் அப்படிதான் நினைச்சிருந்தேன். பாவம் மேபி அந்த படத்துக்காக அப்படி இஷ்டத்துக்கு எல்லா படத்துக்கும் நடிக்கிறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏங்க அவர் பர்சனல் எக்ஸ்பென்ஸ், ஏன்னா டைரக்ஷன் அதிகமா வரதில்ல ப்ரோ. பர்சனல் எக்ஸ்பென்ஸுக்காக அதை பண்ணிட்டு இருக்காரு. இல்ல ஒரு மீன் கூட பார்த்தேன் ப்ரோ. ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. இல்ல ஒரு மீன் பார்த்தேன், அதை வச்சு சொல்றேன். அவருக்கு அப்படி எவ்வளவுதான்டா கடன் இருக்கு சொல்லுவாங்கடா, எத்தனை படம் தான்டா அந்த மாதிரி நடிச்சுட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மீன் பார்த்தேன். அதுக்காக ஆனா லேடிஸ் பர்ஸ் அது டைரக்ட் பண்ணார்ல, அதுக்கப்புறம் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு ஏதோ இன்டர்வியூல. சொல்லுவாங்கல்ல ப்ரோ, ஜென்ரலா ஒரு டயலாக் சொல்லுவாங்கல்ல, நல்லா வாழ வேண்டிய மனுஷன் இப்படி இருக்கான்னு பாக்குறது கஷ்டமா இருக்கு. எக்ஸாக்ட்லி எனக்கு ஜீவிமா பாக்குறப்ப தான் தோணும் சம்டைம்ஸ். இல்ல ப்ரோ, அந்த படம் அவர் என்னதான் கடை நடிச்சாலுமே திரும்பி பண்றதுக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும் ப்ரோ. அது திரும்பி அவரு ஆக்டிங்னாச்சும் பரவாயில்லைங்க ப்ரோ. அந்த செல்வராகன் தான் எதுக்கு ஆக்ட் பண்றாருன்ற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஒரு படத்துலயும் அவரோட நடிப்பு பார்த்தாவே காமெடியா இருக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க? நான் சொல்றது ப்ரோ செல்வராகவனோட கண்ணி பக்கத்துல இருக்காரு, பார்த்து பேசுங்க. யாரா இருந்தா என்ன, உண்மைதாங்க. ஒவ்வொரு ஆக்டிங்க பார்க்கும் போது எதுக்குறா நடிக்கிறாப்புலன்ற மாதிரி. கௌதம் மேல நினைச்சு ஏதோ சமூகம் ஓகே, ரொம்ப தான் இருக்காது. அந்த செல்வராகன் தான் இதுல வராருல, இதுல இந்த சந்தான படம் வரப்போகுது மே மாசம். இந்த தனுஷ் டைரக்ஷன்ல ஒண்ணு பண்ணாரு பாருங்க லாஸ்ட் இயர். ஐயோ விவேக் ஓப்ராயே தூக்கி சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கு. அது கம்பேர் பண்றப்ப ஜிவிஎம் எனக்கு ஓகே, பர்சனலா நடிச்சாலுமே ஓகேன்ற அளவுக்கு. ஆனா எல்லா படத்திலும் ஒரே மாதிரிதான் இருக்கும், இருந்தாலும் ஓகே பாக்குறதுக்குன்ற மாதிரி இருக்கும். பிரகாஷ் ப்ரோ கேக்குதுங்களா?
பிரகாஷ் ப்ரோ பிரதர் கேக்குது பிரதர், சொல்லுங்க பிரதர். இல்ல கேக்கு சொல்லுங்க பிரதர். ஒன்றும் இல்லை பிரதர். இது ஜிபியு ப்ரீமியர் ஷோ இருக்குங்களா? ஏப்ரல் 9th நைட் அன்னைக்கு இருக்குங்களா? இல்ல எனக்கு அது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் தான் தெரியும் அஃபிஷியலா. அதாவது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஆயிரும். அநேகமா இப்போ 9ஆம் தேதி தான் ப்ரீமியர் ஷோன்னு வச்சுக்கங்களேன். 6ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து அது தெரியும். இல்லை, எனக்கு ஒரு டவுட். இப்போ 9ஆம் தேதி இப்போ ஒரு 10 மணிக்கு போடுறானுங்கன்னா கூட அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஷோ 9 மணி தானே வைப்பாங்க. இப்போ இடையில கிட்டத்தட்ட ஒரு டைம் இருக்கு. தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஷோ கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்ட் டைம், அந்த டைம் இருக்கும். 10-10:30 மணிக்கு போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ முடியறதுக்கு எவ்வளவு நேரம்? எப்படி 1:30-2 ஆயிரும். ஓகேங்களா? 2 மணில மற்ற ஆட்கள் எப்படி தூங்க தான் போறாங்க, பெரும்பாலான ஆட்கள் தூங்க தான் போறாங்க. அந்த முழிச்சிருக்க ஆட்கள் வந்து ஃபாரின்ல இருக்க ஆட்கள், அவங்களுக்கு அங்க ஷோ ஆரம்பிச்சிடும். நம்ம ஊர்ல ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க அந்த முழிச்சிருக்க. அது வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. நீங்க வந்து பகல் நேரத்துல மிகப்பெரிய கேப், அடுத்த ஒரு ஷோக்கும் அடுத்த ஷோக்கும் மிகப்பெரிய கேப் விழுந்ததான் கஷ்டம். மிட் நைட்ல உங்களுக்கு கேப் விழுந்தா என்ன இருக்கு? எப்படியும் அந்த மிட் நைட் தானே. இப்போ அது இப்போ மல்டிப்ளெக்ஸ்ல மட்டும் தான் போடுவாங்களா இல்ல ரோகிணி இல்ல இந்த மாதிரி பெரும்பாலும் அதாவது தமிழ்நாட்டுல ஒருவேளை ஷோ போட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பெரும்பாலான ஸ்கிரீன்ல படம் ரிலீஸ் ஆகுறது ஒரு 75% ஸ்கிரீனுக்கு மேல வந்து ஷோ போடுவாங்க. இல்லைன்னா 100% கூட தேட்டர்ல போட வாய்ப்பு இருக்கு. ஓகே ப்ரோ தேங்க்ஸ். ஆனா ப்ரோ இது வந்து அஜித்துக்கு வந்து ஒரு மைனஸ் சொல்லுவாங்கல்ல, நான் ஃபெஸ்டிவல் வருது, லீவ் டேட் கிடைக்கலன்னு. ஆனா இது வந்து அஜித்துக்கு மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா எல்லாமே கரெக்டா அமையுது. அப்படி பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பா சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தே ஆகணும். கரெக்டுங்களா? இது அஜித்தோட பொட்டன்ஷியலா காட்ட வேண்டிய படம் இது. கரெக்டுங்களா பிரகாஷ் ப்ரோ? இல்ல அது கரெக்ட் தான். ஆனா எல்லாத்துக்கும் மேல கண்டென்ட் இருக்குல்ல, கண்டென்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கணும்ல. அதுதான் ஆமா. கிட்டத்தட்ட எப்படின்னா நீங்க கேட்ட லாங் வீக்கெண்டு, நீங்க கேட்ட நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி, நீங்க கேட்ட நல்ல ஹைப்ரிட் டீசரு, ப்ரொமோஷனுங்கிறது ஆரம்பிச்சா தெரியும். கிட்டத்தட்ட அவங்க ஆஃப்லைன் ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருக்க பார்த்தா நல்ல ப்ரொமோஷன் தான். அப்ப அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க கேட்குற எல்லாமே இருக்கு. அதாவது ஒரு 8 நாள் 7 நாள் லீவ் தொடர்ச்சியா நீங்க ரிலீஸ் பண்ற அந்த ஒரு 10 நாளுக்குள்ள 8-7 நாள் லீவ் இருக்கு. அத நீங்க எப்படி வந்து படம் நீங்க கண்டென்ட் மட்டும் தான் கிடைச்சா எனக்கு தெரிஞ்ச இந்த பில்லா ரிலீஸ் ஆகிறப்ப அஜித்துக்கு டூ ஆர் டை மாதிரி இருக்கும். பில்லா படம் கண்டிப்பா ஹிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இல்ல எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த டூ ஆர் டை சிச்சுவேஷன் என்னைக்குமே அவர் இருந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இல்ல நான் சொல்றது கலெக்ஷன் வைஸ்ல இல்ல கலெக்ஷன் வைஸ் சொல்ல. இன்னைக்கு வந்து ரசிகர்கள் எதிர்பார்க்கற இந்த படத்தை அதாவது ஃபைனல் ரே ஆஃப் ஹோப்னு ரசிகர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னோம்னா கரெக்ட். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவரால் அது இன்னொரு படம், அது அடுத்த படத்தை அவர் கமிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அதான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், அது ரசிகர்கள். அதான் சொல்றாங்க, அவர் கலெக்ஷனை பத்தியே யோசிக்கலாம். அப்படி யோசிச்சுட்டா டெய்லி 2 அப்டேட் விட்டு குடிக்கலாம், அடுத்த படத்தை அப்டேட் முன்னாடி கொடுக்கலாம், ரிலீஸ் லாக் பண்ணலாம். ரேஸுக்கே போக தேவையில்ல. ரேஸ் போடா விட்டு போச்சு போடா, இன்னும் அடுத்த மாசம் படம் அடுத்த படம் எடுக்கலாம் அப்படின்னு வேகமா போய் பரபரன்னு போயிடலாம். அவரே வந்து எனக்கு இது தொழில், அது இல்லாமல் எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசையை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன், அந்த ஆசையை எனக்கு கரெக்டாக போயிட்டு இருக்கு, ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் எனக்கு குடும்பம் இருக்கு, நான் மூணையில நான் வந்து போயிட்டு இருக்கேன், எனக்கு கரெக்டாக இருக்கு, எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகுது. ரசிகர்கள் வந்து நிறைய எதிர்பார்ப்பு. ரசிகர்கள் பாயிண்ட் ஆஃப் நீங்க யோசிக்க கரெக்ட் தான். இந்த படம் வந்து டூ ஆர் டை படம் உங்களுக்கு நமக்கு அப்படி. ஆனா அவரு கிடையாது. அவருக்கு வந்து இது இன்னொரு படம், அவ்வளவுதான். அதான் பிரகாஷ், எனக்கு ஒரு 500 கோடி கலெக்ஷன் ஆனா கூட போதும். தமிழ்நாட்டுல 200, ஓவர்சீஸ்ல ஒரு 150, அதர் ஸ்டேட்ஸ்ல ஒரு 150. அது வந்தா இல்ல திரும்ப இதுக்குள்ள வந்துடுறேன். நம்ம ஸ்பேஸ்ல அது முக்கியமா எனக்கு சுத்தமா கவலை கிடையாது. எனக்கு என்ன சொல்றேன் கேட்டுக்கலாம். இல்ல எனக்கு அது வேணா ஓகே தான். எனக்கு பர்சனலா சொல்றேன், எனக்கு வந்து எல்லாராலும் படம் கொண்டாடப்படணும், எல்லாரும் படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும், ஜாலியா இருக்கணும், எல்லா தேட்டருக்கு போனா சிரிக்கணும், என்ஜாய் பண்ணணும், ஒரு கமர்ஷியலா கத்திக்கணும். நம்மளே அது ஒரு சில படங்களா பண்ணாம இருக்கும். நான்லாம் வந்து எப்ப கடைசியா சிரிச்ச படங்கள் அதை விட்டுருங்க, அதாவது எப்ப தேட்டர் முழுக்க ஆடி என்ஜாய் பண்ற படம் இருக்குல்ல, அது நான் பண்ணியே பல வருஷம் ஆயிடுச்சு. அது மாதிரி ஒரு படம் நான் கத்திக்கிட்டு, அதாவது விசில் அடிச்சு சொல்ல போனா விசில் நான் ஒன்று அடிச்சே ரொம்ப வருஷம் ஆகுது. கடைசியா லப்பர் பந்துக்கு அடிச்சேன். அதாவது பெரிய நடிகர் படம் இல்லாம அடிச்சேன்னு பார்த்தா லப்பர் பந்து படத்துக்கு அடிச்சேன். அது பிரீமியர் ஷோல அடிச்சேன். அதான் செலிபிரிட்டி பிரீமியர். அதுவும் செலிபிரிட்டி பிரீமியர்ல விசில் அடிச்சு பார்த்துட்டு இருந்தேன்னா அது வந்து லப்பர் பந்து படத்துக்கு 2-3 சீன்ல நான் அப்படி அடிச்சேன். அது மாதிரி நம்ம இதே வந்து ஒரு ரசிகனா வந்து கொண்டாடி பார்க்கறேன்னா எனக்கு டைம் ரொம்ப போகுது. வேதாளம் அந்த டைம் போகுது, வேதாள டைம் போயிடுச்சு. அது வேதாளத்துக்கு அப்புறம் எப்ப எனக்கு லாஸ்ட் வேதாளம் தான் ப்ரோ. எனக்கு லாஸ்ட் இப்ப நீங்க சொன்ன மொமெண்ட் எனக்கு லைஃப்ல நடந்த லாஸ்ட் வேதாளம். விஸ்வாசம் இன்ட்ரோக்கு நம்ம கை தட்டினாலும் அந்த வேகமா ஏஞ்சாலும் அந்த பழைய வெறி இருக்குல்ல, அது இல்ல. அதுதான் அது ரசிகர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னீங்கன்னா வேணா அப்படி திருப்திப்படுத்தினாலே போதுங்கிற நான் எதிர்பார்க்கறேன். அது மட்டும் தான். நான் அந்த கலெக்ஷன் எல்லாம் அடுத்த விஷயம். எப்ப இந்த ரசிகர் மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் படம் பிடிச்சிச்சு. ரசிகர்களுக்கான படம் மட்டும் இல்ல, எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு மார்க் ஆண்டனி சொல்றோம்ல, நம்ம மார்க் ஆண்டனி மாதிரி இருக்கணும் நான் நினைச்சுக்கிற எதிர்பார்க்கறலாம். அதுதான். மற்றபடி கலெக்ஷனோ
இல்ல வந்து ரெக்கார்டோ அது எதுவுமே நமக்கு 10 பைசாக்கு புண்ணியம் கிடையாது, நமக்கு வரப்போறது கிடையாது. அவ்வளவுதான். அதனால அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இன்னும் 100% சொல்லணும்னா 100% ஃபுல் ஃபிளெஜ்டா வந்த அப்புறம் மங்காத்தா தான். அதுக்கப்புறம் 14 வருஷம் கழிச்சு இப்பதான் அந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவ்ல இருக்கு. பார்ப்போம் அந்த பாசிட்டிவ் வைப்போட ஏதாவது டக்குனு அப்டேட் கொடுத்தாங்கன்னா சுறுசுறுன்னு இல்ல ப்ரோ, இருக்கலாம், நல்ல சுறுசுறுப்பா ஒரு இருக்கலாம். மொமெண்டம் என்ன ஐடியா இருந்தது. இருக்கா தெரியல, டீசருக்கு பார்ப்போம். அப்புறம் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணும்போது நல்ல மொமெண்டம் இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் இந்த 1 வீக் கொஞ்சம் அவங்க விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஆனா வைப் இருக்குது. இல்ல அதுக்கு என்னன்னா அடுத்த படத்துக்கு எனக்கு கேப் கொடுக்கணுங்க. நீங்க வந்து இப்போ அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இப்போ வீரதேசனுக்கு ஏற்கனவே வந்து இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு. ஏற்கனவே சில பேர் ஆன்லைன்ல உள்ளவங்க இந்த படத்துக்கு என்ன படம் புக்கிங் இல்லை, அது இல்லை, ஹைப் இல்லை, யாரும் பேச மாட்டாங்க. அப்போ நீங்க இன்னொரு பெரிய நடிகர் படத்தை போட்டு அப்டேட் கொடுத்துமே இல்லை. படம் இன்னும் நமக்கு 15 நாள் இருக்குங்கிறப்ப நீங்க போட்டு திணிக்க கூடாது. அதுக்கான பிரீத்திங் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து தான் பண்ணணும். அதுதான் எல்லா நடிகருக்குமே நான் பண்ணணும். இந்த நடிகர் படம் மட்டும் இல்லை, எந்த நடிகர் படம் வந்தாலும் அது பிரீத்திங் ஸ்பேஸ். நான் வந்து எனக்கு பெரும்பாலும் ஒரு விஷயம் பிடிக்காது. என்ன விஷயம் பிடிக்காதுன்னா, வெள்ளிக்கிழமை படங்கள் ரிலீஸ் ஆகும். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு 3-4 சின்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4-5 படங்களோட பூஜை, 4-5 படங்களுக்கு வந்து ப்ரெஸ் மீட்டு, ஆடியோ லான்ச்சு, அப்புறமேட்டு பெருசா ஈவெண்ட்லாம் அங்கே வைப்பாங்க. ஸோ நான் கேட்குறேன், மற்ற நாள் இத்தனை நாள் வாரத்தில் வச்சு எல்லாத்தையும் விட்டுவிட்டு படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு சின்ன படம் ஏதாவது ஒரு 4 படம் நோட்டோட கிடைக்கட்டுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அது சின்ன படங்களுக்கு பெரிய ஈவெண்ட். அது மாதிரி இது பெரிய நடிகர் படம். இப்போ வர்றது வந்து விக்ரம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய நடிகரோட ஒரு படம். அப்போ நம்ம அதுக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸில் இந்த அடுத்தடுத்த படங்கள் அப்போ தான் கேப் இருக்கும். 2 படத்துக்குமே நல்ல பெனிஃபிட் தான் ஆகுது. ஹலோ பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க பிரதர். ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக விக்ரமுக்கு இந்த மூவி என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா, இப்போ மஜா படத்துக்கு அப்புறம் அவர் அந்த ஃப்ளேவரில் மூவி பண்ணதில்லை. ஐ திங்க் மஜா வந்து ஒரு காமெடி படமாக இருந்தாலும் அந்த ஃப்ளேவரில் அதுக்கப்புறம் அவர் எனக்கு தெரிஞ்சு பண்ணதே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது ஸோ அந்த ஃப்ளேவரில் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் படம் வந்து ஆவரேஜாக ஸ்டோரி இருந்தாலுமே கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஓகே நல்லாயிருக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ பெரிய டாப்பில் இருக்க ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மூவி கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஓரளவு செட் ஆயிரும். அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் ஐ திங்க். அப்புறம் எம்பிரான் வந்து எனக்கு ஆனால் லூசிஃபர் ரொம்ப பிடிச்ச படம். ஆக்சுவலாக மலையாளமில் நம்ம தமிழ் ஃப்ளேவரில் இருந்த மாதிரி இருக்கும். பட் இதுக்கு அந்தளவு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, பார்க்கலாம். அப்புறம் இந்த மேக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்குமா தலைவா? ஒரே ஒரு நிமிஷம் மேல பப்பாடா, இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. இதுதான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருந்தேன். இல்ல நான் பயத்துல இருந்தேன். நன்றிண்ணே, தேங்க்யூண்ணே. இல்ல படம் பிரச்சனை, எந்த பிரச்சனை வர வருது தலையிட்டுருவாங்க, முடிச்சிருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும். விக்ரம் படம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். விக்ரம் கெட்டப் நல்லா இருக்குன்னு ஏதாவது ஒன்று உருட்டுவாங்க. இப்போ அதுவும் சொல்ல முடியாது, கெட்டப் போடல. நல்லா சொல்ல முடியும். அப்படி பொதுவாக அதை சொல்லி முடிச்சிருவாங்க. கெட்டப் இருக்கு, ஓகே, படம் நல்லா இல்லை அப்படின்னு. தலைவா பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம் தலைவா, நல்லா இருக்கும் நம்புவோம். சொல்றேன். கண்டிப்பா இந்த படம் நல்லா தான் இருக்க மாதிரி வைப் இருக்கு, கைதி மாதிரி. இந்த ஒரு ஆக்சுவலாக 10ன்றதுல படத்துக்கு இந்த மாதிரி நல்ல டாக் வந்துச்சு. சமந்தா ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டுச்சு. ஆனால் இது அந்த மாதிரி வராது, நல்லா இருக்கும். ஓகே, ஒன் டைம் வாட்சபிளா தான் இருக்கு. ஆனால் அது ஓரவே இல்லை அதுக்கு அந்த மாதிரி இல்லை, ஹைப் நல்லா வந்துச்சுங்களா அந்த மாதிரி. அப்ரீன் ப்ரோ ரொம்ப நைஸா இருக்கு ப்ரோ உங்க இது. ஓகே ப்ரோ. ஓகே, முடிச்சிடலாமா? முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று ஏன்னா ஒரு 2-3 நாள் ஸ்பேஸில் வந்து நம்ம ஸ்பேஸ் மாதிரியே எனக்கே ஒரு பர்சனலாக ஃபீல் ஆகலை. வந்து ஆரம்பிச்சு டக்கு என்னமோ போய் ஒரு ரெகுலராக சினிமா அப்டேட் இது இல்லாமல் கடைசி சுகுமார் ப்ரோ வந்திருக்கிறாரு. அவர் பேசி முடிச்சுட்டு கேட்போம். அப்பா ஐபிஎல்ல போய் எப்படியாவது போய் எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு நம்ம கமெண்டோட ஒருத்தர் போய் 2-3 பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க, சினிமா அப்டேட் மாதிரி இல்லாமல் போச்சு. இல்லை அதனால தான் அதனால இல்லை அது இந்த 9 to கரெக்டாக இருக்குல்ல, 9:09 ஆரம்பிச்சு இந்த டைமுக்கு முடிக்கிறது கரெக்டாக தான் இருக்கு. சுகுமார் ப்ரோ வந்துட்டீங்க, சொல்லுங்க என்ன ஸ்பெஷல்? சொல்லுங்கண்ணே. இஷ்யூ சார்ட் அவுட் ஆயிடுச்சாம் ப்ரோ. வாடனா என்னன்னா அது 9 AM ஷோ கிடையாது, அதான் பிரச்சனை. அப்போலாம் பரவாயில்ல, அந்த ஷோ வந்து அந்த ஷோ 11 மணிக்கு ஷோ உண்டு, அவ்வளோதான். இல்லை அது 11 மணி ஷோவுமே வந்து காலையில் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கினதான் வந்து அதான் வெளியே பேசி சால்வ் பண்ணிட்டாங்க.
அது கோர்ட்ல போய் 10 மணிக்கு ஆர்டர் வாங்கி அது இஷ்யூ பண்றதுக்கு டைம் ஆகும் bro. அதுதாங்க அது வந்துருங்க. அதுக்கு அதெல்லாம் தாராளமா 10:30க்கு வந்துருங்க. அது வந்துரும் ப்ரோ. ஏன்னா வந்து எனக்கு என்னன்னா இப்போ கோர்ட்டுக்குள்ள 9 AM ஷோ கேன்சல் ஓகேங்களா? ஆயிடுச்சு, யூஎஸ்ல ஷோ கேன்சல் ஆயிடுச்சுல. அது எனக்கு வேணாங்கிறேன். ஏன்னா எனக்கு ஷோ 11 மணிக்கு தானே. என் ஷோட சேர்ந்து பாருங்க. உங்களுக்கு ஏன் அவசரப்பட்டு முன்னாடி ஏன்னா பாக்குறீங்க? இப்படி நீங்க பேசுற மட்டும் நீ? ஏன் 9 மணிக்கு பாக்குறீங்க? ஏன்னா இப்படி பேசுற? ஐயோ பிரகாஷ்னா இப்ப உள்ள மனசுல உள்ளதெல்லாம் இப்பதான் அட வெளிய நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் 11 இல்லங்க மணினா எவ்வளவு மனசு கஷ்டப்படும். இல்லங்க ஆ, இல்லங்க நான் என்ன சொல்றேன் இப்ப அவருக்கு ஏன் 9 கஷ்டமா மணி அவரு ஷோ புதுசா போட்டாலும் 11 மணிக்கு தான். இல்ல இல்ல 9 மணி இல்ல சீரியஸா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து 9 மணி ஷோவும் அவ்வளவு சீக்கிரம் ஃபாஸ்டா டிக்கெட் ஃபுல்லா ஆகல. ஓகேங்களா? எல்லாரும் 11 மணிக்கு தான் பாக்குறேன். எனக்கும் 11 மணிக்கு ஷோ. அப்ப நான் என் மனநிலையில ஜியோ யோசிக்கும் ஆர்டர் போது வந்துருந்தே ப்ரோ. அப்பாடா எனக்கு 9 முன்னாடி உங்க மணிக்குள்ள படம் இருந்து பார்க்கலப்பா நம்ம பாத்திரலப்பா. 9 அது மணிக்கு ஜீவோ ஷோன்னு வந்துருச்சு. மதியம் 9 மணி பார்த்த ஷோ மாதிரி இருந்துச்சு. போறதுக்கு ஜீவோ வந்துருச்சு. அது வந்துருச்சு. ஏய் அது பிரகாஷ் ஜீவோ நான் வந்துருச்சுங்க. இது வந்து கேட்கவா? கேஸ் போட்டு சொல்லுங்க பாரு நீ. இல்ல எம்புரான் ஃபர்ஸ்ட் ஷோ எப்போங்க? அதுவும் 11 மணி தான். இங்க 9 மணிக்கே ஷோ 11 தான். கிடையாது. இல்லையா? ஒர்க்கிங் டே பாரு நீங்க 27 வியாழக்கிழமை ஒர்க்கிங் டே. 9 மணிக்கு ஷோ எம்புரானே போட்டா பெருசா ஃபில்லப் புக்கிங் ஆகுதுன்னு அவங்களே ஆகலையாட்டுது நினைச்சுக்கிறாங்க. ஆனா பிரகாஷ். என்னன்னா இல்ல ஒன்னே ஒன்று சொல்றேன். இல்ல சீரியஸா என்னன்னா இப்ப 3 நாள் ஆகுது. இந்த படத்துக்கு 2 படங்களும் புக்கிங் ஓப்பன் பண்ணி 3 நாள் ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு ஷோவாவது ஃபில்லப் ஆயிருக்கணும். அந்த ஒரு ஷோல பாதியாச்சும் ஃபில்லப் ஆயிருக்கணும். அதுவும் கிடையாது. எப்படி ஃபில்லப் ஆகுதுன்னா ஒரு 30 டிக்கெட்டு 50 எந்த டிக்கெட்டு படத்துக்கு இவ்வளவுதான் சொல்றீங்க? ஃபில்லப் ஆகுது வீரதீரசனுக்கு. ஓகே. வீரதீரசுரனுக்கு ஓகேவா? அடுத்து இன்னொன்று இருக்குல்ல லூசிஃபருக்கு பாத்தீங்கன்னா 5 டிக்கெட்டு 8 டிக்கெட் இது தமிழ் வெர்ஷனுக்கு. ஆனா மலையாள வெர்ஷன் கிட்டத்தட்ட ஷோ வந்து ஃபுல். மலையாள வெர்ஷன் ஃபுல் ஆகுது. தமிழ் வெர்ஷன் 2 டிக்கெட் 5 டிக்கெட் 10 டிக்கெட் இப்படிதான் ஃபில்லப் ஆகுது. ஒரு தேட்டருக்கு ஒரு ஷோக்கு இப்படிதான். ஆனா எப்படி இருக்கும்? அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? 11 மணிக்கு போட்டு நீங்க 10 பேர் 20 பேர் புக் பண்றீங்களப்பா, நான் 9 மணி ஷோ போட்டு நான் என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. அப்படிதான் கேட்கறாங்க. அதனால திருச்சிக்காரங்களுக்கு அதை போடுறது இல்ல. சரி வந்தாரு திருவாசகமா சொன்னாருங்கிற மாதிரி முடிச்சுட்டு போயிட்டாரு சுகுமார் ப்ரோ. ப்ரோ நம்மளும் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு முழுக்க சினிமா அப்டேட் பேசுறதுனால மனம் நிறைவாத்தான் இருக்கு. மத்தவங்க யாரோ பேச வந்தீங்க, சொல்லுங்க பிரதர். நேத்தெல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ இப்போ 10:30 ஷோக்கு வருமா ப்ரோ விழாதீஸ்வரம்? இல்ல 10:30க்கு மேல வந்து ஷோ போட்டுருக்காங்கிற மாதிரி தான் இது இந்த தடை. அது வரைக்கும் 10:30 வரைக்கும் தடை. அது கிளியர் ஆயிட்டு 10:30க்கு மேல போட்டுக்கலாம். நீங்க அதுக்கு முன்னாடியே கிளியர் ஆயிரும். காலைல 10 மணிக்கு கோர்ட்ல ப்ரோ ஓப்பன் இப்போ ஆயிரும். வந்து 10:30 எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அதுக்கு முன்னாடி போட்டு வாங்கிடுவாங்க. நீங்க 10:30 எடுத்தா அப்படியே நீங்க போனீங்கன்னா வெயிட் பண்ணி ஒருவேளை லேட் ஆனாலும் அப்படியே அடுத்து 11 மணிக்கு போட்டுருவாங்க. ஷோ கேன்சல் பண்ண மாட்டாங்க. அதே ஷோவை அப்படியே இழுத்து 11 மணிக்கு போட்டுருவாங்க. கேடிஎம் வரல அது வரல இதுன்னு சும்மா சொல்லி போட்டு 11 மணிக்கு ஷோ போட்டுருவாங்க. பிரச்சனை இல்லை. ஆனா 9 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணாங்களா? ரிசர்வேஷன் பண்ணாங்களா ப்ரோ? அதுக்குள்ள அது கேன்சலேஷன் ஆயிரும். ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. அது ரீஃபண்ட் ஆயிரும். ஓகே 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 ஓகே. இல்ல ரொம்ப குறைவான தேட்டர் தானே பிரதர் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ரொம்ப பெருசா ஆகும்னு தெரியல. எல்லா ஊர்லயும் ஓப்பன் பண்ணாங்க. விசால் ப்ரோ உங்களுக்கு மதுரையில் 9 மணிக்கு போட்டிருக்காங்களா? அண்ணா மதுரையில போட்டிருக்காங்கண்ணே. நான் புக் பண்ணியிருந்தேன் 9 மணி ஷோ தான். மதுரையில 2 தேட்டர்ல 9 மணி ஷோ போட்டிருக்காங்கண்ணே. இப்ப ஆனா அதனாலதான் கேன்சல் பண்ணிட்டாங்க. நீங்க போடக்கூடாது, புக் பண்ணக்கூடாது. எனக்கு 11 மணிக்காவது ஷோ போடுங்கப்பா, எப்படியாவது அதையாவது போய் பார்த்துருவேன். நான் பயங்கர ஹைப்பில் இருக்கேன். நாளைக்கு இந்த மாதிரி கடைசி நேரத்தில் கடுப்பாகுதுண்ணே. சை பிரகாஷ் ப்ரோ வரலாறு படம் இப்படிதானே ஆச்சுன்னு அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்க சினிடாக்கு. ஆமா வரலாறு ஷோ கால ஷோ ரிலீஸ் ஆகல. இல்ல மாநாடு எல்லாமே வரலாறு ஷோ இந்த காலையில மாதிரி ஷோ ரிலீஸ் ரிலீஸ் ஆகலாம். ஆகல. ஆனா 2 வருஷமாவே ஏங்க உனக்கு இஷ்யூவா தெரியுமா? தான் இருக்கு. இல்ல பாகுபலி இல்லங்க பாகுபலி படம் இருக்குல்ல, பாகுபலி படமே வந்து கால ஷோ ரிலீஸ் ஆகல திருச்சியில இல்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு ரிலீஸ் ஆகல கால ஷோ. பாகுபலி பாட்டு ஸ்டுடியோ கிரீன் வந்து ஏதோ ஒரு பஞ்சாயத்து இதுல முதல் ஷோ ரிலீஸ் ஆகாம மதியான ஷோ தான் ரிலீஸ் ஆச்சு பாகுபலி படமே. நிறைய படங்கள் அது மாதிரி இருக்கு. வாலு சொல்லலாம் லிஸ்ட் எடுக்கலாம், அது பெருசா இருக்கு. ஆனா பிரகாஷ் எனக்கு இல்லைங்க, படத்துல ஞாபகம் வரலாறு இருக்கிறது 2 வருஷமாவே வரலாறு தான். இஷ்யூவா ஏங்க தான் இருந்தது. புலிக்குமே இந்த ரிலீஸ் பிரச்சனை தாங்க ஆகாம. வந்துச்சு. ஆமா அப்புறம் புலிக்கு ஆ புலிக்கு ஒரு ஷோ பர்ச்சேஸ். ஒரு ஷோல நயன்தாரா படம் ஒண்ணு எனக்கு வந்துச்சு. தெரிஞ்சு புலி காலையில வந்து 11 மணிக்கு இதுல போட்டாங்க தமிழ்நாட்டுல. மத்தியானம் 2 மணிக்கு கேரளால போட்டாங்க. நான் காலையில 6 மணில இருந்து வெயிட் பண்ணேன் அந்த படத்துக்கு. இல்ல அதான் ஒரு ஷோ மட்டும் கேன்சல் ஆச்சு புலிக்கு. ஆமா இமைக்கா நொடிகளும் தானே ப்ரோ? இமைக்கா நொடிகள் வந்து டிலே ஆச்சு. ஷோ வந்து கேன்சல் ஆச்சான்னு தெரியல. ஷோ டிலே ஆச்சு. இமைக்கா நொடிகள் அதாவது 10 மணிக்கு ஷோ போறேன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு தான் அந்த கேடிஎம் வந்துச்சு. அது மாதிரி டிலே ஆச்சு. சுகுமார் ப்ரோ ரிட்டர்ன் வந்துட்டார். சுகுமார் ப்ரோ என்ன ப்ரோ இப்படி மின்னல் இப்ப மாவீரன் ப்ரோ ப்ரோ நீங்களும் வந்து அதே பஸ்ல வெளியே ஏறுறீங்க தள்ளிடுச்சு ப்ரோ, இறங்குறீங்க. எப்படி தள்ளிச்சுன்னு தெரியல. சரி ரைட்டு சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டு ஒரு உங்களோட முடிவரோட ஸ்பேஸை முடிக்கலாம். அபகரிச்சிருச்சு தீய சக்தி. எனக்கு வந்து பயங்கரமான ஒரு வைப்ல இருந்தேன். ஆனா கடைசியில பார்த்தா ஷோ வந்து ரிலீஸ் ஆகுறது வந்து 11 மணிக்கு மேல ஆயிடுதோன்றனால
ஒரு வருத்தம். இன்னொன்று அப்படி இல்லைன்னா எம்புரான் பார்த்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் எதுக்குமே டிக்கெட் புக் பண்ணல. உங்களுக்கு ப்ரெஷ்ஷாக இருக்கும்ல. இல்லை ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டுமா? ஒரு இதில் ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குது, அதை சொல்லட்டுமா? எப்படின்னா நாளைக்கு காலைல ஷோ கேன்சல் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அது செய்தியில் வரும். செய்தியில் வந்து விக்ரம் படம் ரிலீஸ் ஆகலை, விக்ரம் படம் பஞ்சாயத்து ஆயிடுச்சு, விக்ரம் படம் லேட் ஆகுது, இப்படின்னு செய்தி வந்துகிட்டே இருக்கும். இப்போ இது வரைக்கும் சில பேர் ஹைப் இல்லை, கரெக்ட். அப்படி அந்த ஒரு இல்லைங்கிறாங்கல்ல, அது வந்து இந்த படத்துக்கு வந்து புக்கிங் சரியா ஓப்பனிங் இல்லை. இல்லை. உண்மையாக சொல்ல போனால் இந்த படத்துக்கு உண்மையாக சொல்லணும் புக்கிங் இல்லை. அது அப்போ உண்மைதான், என்னன்னா அது இந்த மாதிரி உண்மைதான். ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷன் ஒரு பூஸ்ட் கொடுக்கும். அதோட சேர்ந்து படம் ஒரு நல்ல ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் வரும். அப்போ என்னன்னா இப்போ மகாராஜா எடுத்துங்களேன், மகாராஜா பிஃபோர் ரிலீஸ் வந்து ஹைப் இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. எனக்கெல்லாம் பயங்கரமான ஹைப் இருந்துச்சு, ஆனால் ஓப்பனிங் இல்லை. ஆனால் வந்து அன்னைக்கு வந்து ஷோ முடிஞ்ச அப்புறம் பயங்கரமாக பிக்கப் ஆகி பயங்கர பிளாக் பஸ்டர் விஜய் சேதுபதிக்கு முதல் 100 கோடி படமாக வந்து அமைஞ்சிச்சு கடைசியாக. ஏன்னா படம் ஆஃப்டர் வேர்ட் ஆஃப் மவுத் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அது மாதிரி இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் ப்ரொமோஷன் ஒரு கடைசி ஒரு யூஸ் ஆகுங்கிறேன். இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இப்போ படம் வரதே தெரியாது. ஏன்னா லூசிஃபர் வரது கூட சில பேருக்கு தெரியுது. உண்மையை சொன்னால் அதான். எம்புரான் வரது கூட சில பேருக்கு தெரியுது, ஆனால் வீரதேசன் வரது இல்லை. ஏன்னா போஸ்டர் இல்லை, எம்புரானுக்கு போஸ்டர் ஒரு பூரா போஸ்டர் ஓட்டிட்டுங்க. அப்போ நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியுது இல்லை. அப்போ இந்த மாதிரி செய்திகள் வரும்போது பெரும்பாலான செய்திகள் தலைப்பு செய்தியில் வரும். நாளைக்கு காலைல ஹெட்லைன்லேயே போடுவாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தினமலர்லாம் விக்ரம் படத்திற்கு தடை அப்படின்னு போடுவாங்க. அப்போ அது ஒரு ஹைப் கிரியேட் ஆகும், ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். எப்படி பார்த்தாலும் படமும் வந்துடும். படம் ஒன்று வருதுங்கிறது மக்களுக்கு ரீச் ஆயிடும். அது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பேசிக் ப்ரொமோஷனாக பார்க்குறேன் நான். ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனாக பார்க்குறேன்.